வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். மற்றும் ஒரு முறை ஒரு பாட்காஸ்ட்டை சந்திக்கிறோம். இந்த பாட்காஸ்ட் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சாதியை பாதுகாப்பதில் பெண்களினுடைய பங்கு என்ன அப்படின்றத நம்ம பேச போறோம். ஏன் இந்த டாபிக்கை பேசணும் அப்படின்னா, வெளிப்படையாக நடக்கக்கூடிய இந்த சாதிய பிரச்சனைகள், அதனால சமூகத்தில் ஏற்படக்கூடிய பதற்றங்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே தான் இருக்கோம். இதை ரொம்ப வெளிப்படையாக அந்த கலவரத்தில் ஈடுபடக்கூடிய அல்லது கொலையை செய்யக்கூடிய ஆண்களை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பெண்கள் என்ன பண்றாங்க, பெண்களினுடைய பங்கு என்ன, அவங்க சாதிக்கு ஆதரவாக இருக்காங்களா, எதிராக இருக்காங்களா அப்படின்ற அந்த டாபிக் வந்து பெரிய அளவுல இங்க விவாதம் பண்ணப்படலை. அண்ட் டைம் அண்ட் அகைன் நிறைய இடங்கள்ல பெண்கள் சாதியை பாதுகாத்து, இப்போ ரீசெண்டா கூட ஒரு கோயில் நுழைவு போராட்டம் நாமக்கல்ல நடக்குது. அந்த பகுதியில பெண்கள் வந்து வெளியே நின்று சண்டை போடுறாங்க. பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு. அவங்களும் ஒரு உழைக்கும் மக்கள் தான் பெண்கள். அவங்க வந்து இன்னொரு தாழ்ந்த சாதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாதியில இருக்கவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது, சண்டை போறதை பார்க்க முடியுது. வெளிப்படையா பெண்கள் வந்து சண்டை போறதை பார்க்க முடியுது. இப்படி பல இன்ஸ்டன்ஸ்ல நடக்குது. அதை நம்ம பெரிய அளவுல விவாதம் பண்ணலாம். ஸோ அதனுடைய பின்னணியில என்னென்ன இருக்கு அப்படின்றத பேசலாம் அப்படின்றதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். இந்த தலைப்பு குறித்து பேசுவதற்காக நம்ம கூட சாதி ஒழிப்பு முன்னணியுடைய பொதுச் செயலாளர் அண்ட் அது மட்டும் இல்லாம யாருமே தடுக்கல அப்படின்ற ஒரு புத்தகம், கிட்டத்தட்ட ஒரு 17 சாதி ஆணவ படுகொலைகள், அது எல்லாத்தையும் நேர்ல போய் கலாய்வு செஞ்சு ஒரு புத்தகமாக எழுதி இருக்கக்கூடிய தோழர் ரமணி அவர்கள் தான் நம்ம கூட டிஸ்கஷன்ல இன்னைக்கு கலந்துட்டு இருக்காங்க. வணக்கம் தோழர். வணக்கம். ஸோ தொடக்கத்தை நான் சொன்ன மாதிரி ஜாதி ரீதியாக இங்க நிறைய சம்பவங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது. பள்ளி கல்லூரிகள் நடக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷனா இருக்கலாம், வெளிப்படையாக நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளா இருக்கலாம், கொலைகளா இருக்கலாம், இப்படி நிறைய நடக்குது. இதை முன்னின்று செய்யக்கூடிய ஆண்கள் வந்து நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நிறைய கேஸ், இப்போ யுவராஜ் கேஸ் கூட எடுத்துக்கலாம், இப்போ அந்த மாதிரி கேஸ் எடுத்துக்கலாம், இல்ல பல சம்பவங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அதுல ஆண்களினுடைய ரோல் என்ன அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. இப்ப பெண்கள் வந்து என்ன பண்றாங்க, இதுக்கு எதிராக இருக்காங்களா, ஆதரவாக இருக்காங்களா, அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு, இதை ஆதரிக்கிறார்களா, எதிர்க்கிறார்களான்றது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பட் அப்பப்போ பெண்கள் வந்து நாங்களும் சாதிக்கு ஆதரவாக தான் இருக்கோம் அப்படின்னு பல கேசஸ்ல வரதை நம்மளால பார்க்க முடியுது. நீங்களும் இந்த உங்களுடைய பயணம் அப்படின்றது ரொம்ப பெரிது. எப்படி பாக்குறீங்க நீங்க, பெண்களினுடைய பங்கு அப்படின்றது என்னவாக இருக்கு சாதியை பாதுகாப்பது? சாதியை பாதுகாப்பதுல பெண்களுடைய பங்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும்பாலும் வந்து இணங்கி போறது, அதுக்கு ஆதரவா நிக்கிறது அப்படின்றதான் பெரும்பாலும் பெண்களுடைய ரோலா இருக்குது. அதை தாண்டி தனி மனிதர்களா பாதிக்கப்படும் பொழுது அவங்க சொந்த வாழ்க்கையில ஏற்படுற காயங்கள் இருந்து அதிலிருந்து வேணும்னா அவங்க வந்து எதிர்த்து நிக்கிறது, அந்த சாதிக்கு எதிராக சண்டை போடுறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவாங்களே தவிர, ஒட்டுமொத்தமா சாதி எதிர்த்து நிக்கிறது, ஒரு கணவன் செய்யற தப்பை தட்டி கேட்கறது, அந்த குடும்பம் செய்யற தப்பை தட்டி கேட்கறது, சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக சண்டை போடுறது அப்படின்ற இடத்துல வந்து இன்னும் பெண்கள் வந்து வரல. ஏன்னா குடும்பம், ஆணாதிக்கம், இந்த சமூக அமைப்பு, சாதி அமைப்பு, உறவு முறைகள் எல்லாமே வந்து பெண்களை மையமிட்டு இயங்குறதுனால, அந்த பெண்களை மையமிட்டு தான் வந்து சடங்கு முறையிலிருந்து குடும்ப கௌரவத்தை காக்கிறதுல இருந்து, அந்த கர்ப்பைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கட்டி காக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து அந்த பெண்ணை மையமிட்டு தான் இயங்குது. அப்படின்னும் பொழுது நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும், நீ குடும்ப கௌரவத்தை காக்கணும், குலதெய்வத்தை காக்கணும், குலத்தோட மானம் போகக்கூடாது, ஆமா குடும்ப மானத்தை காக்கணும், அதுக்கு நீ தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி அந்த பெண்ணை மையமிட்டே வந்து இயங்க வைக்கப்படுறதுனால அவங்க வந்து எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்கிறது இல்லை. அப்ப இயல்பிலேயே குடும்பத்துக்காக நம்ம தான் நிக்கணும், நம்ம சாதி கொண்டுனா நம்ம தான் நிக்கணும், நம்ம பொண்ணு கொண்டுனா நம்ம தான் நிக்கணும்ன்றதை இயல்பிலேயே அந்த பெண்கள் வந்து அவங்க வந்து பயன்படுத்தப்படுறாங்க, பயன்படுத்த வைக்கிறாங்க, நிர்பந்திக்கப்படுற சூழலும் இருக்குது. அப்ப வந்து ஆண்கள் பின்னாடி இருக்கிறதும் இந்த கருத்துக்கள், பிற்போக்கு கருத்துக்களை, சாதிய கருத்துக்களை வந்து ஆக்ரோஷமா வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல யாரு இருக்காங்கன்னா இயல்பா பெண்களா இருக்கிறாங்க. அப்ப நம்ம அது பார்க்கும்போது தோட்டத்துல இந்த விஷயத்த வந்து நிறைய போட்டு நம்ம மேல அழுத்தும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பத்தோட பிரஷர் அவங்க மேல போடுறாங்க, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும், குடும்ப மானத்தை நீதான் காப்பாற்றணும், இப்படி சொல்லும் போது அது ஒரு மாதிரி இதுவா இருக்காதா? என்ன நம்ம மேல அழுத்திட்டு இருக்காங்க, இதெல்லாம் உடச்சு வெளியே போயிடணும்னு தோணாதா? இல்லையே, மாறா இதை காப்பாற்றணும் தான் தோணுமா? அது பெருமையா நினைக்குவாங்கல்ல. வந்து குடும்பம்ன்றது வந்து ஒரு நிர்வாகம், ஒரு அதிகார மையமா இருக்குது. ஆண்கள் வந்து வெளியில வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் குடும்பத்துல வந்து வேலைகள் செய்யறது, பகிர்ந்துக்கிறதுன்றதெல்லாம் பெரும்பாலும் ரோல் இருக்காது. அவங்களுக்கு தீர்மானிக்கிற இடத்துல, அதிகாரத்துல மட்டும்தான் ஆண்களுடைய பங்கு இருக்கும். மற்ற குடும்ப நிர்வாகத்துல பெண்கள் தான் இருப்பாங்க. அந்த குழந்தைய வளர்க்கறதுல இருந்து, குடும்பத்துக்கு என்ன தேவைன்றதுல இருந்து, வரக்கூடிய உறவுகளை வந்து பராமரிக்கல இருந்து, குடும்பத்துல இருக்கிறவங்களை பராமரிக்கல இருந்து, அந்த ஒட்டுமொத்த சுமையை யார் மேல இருக்கும்னா அந்த பெண் மேலதான் இருக்கும். ஆண்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து வெளியில வேலைக்கு போயிட்டு வரதோட முடிஞ்சிடும் அவங்களோட கடமைகள். அப்ப என்ன ஆகுதுன்னா, பெண்களுக்கு மேல இயல்பையோ பொறுப்பு அதிகமா இருக்கிறதுனால அது ஒரு அதிகார மையம். இப்ப அந்த அதிகார மையம், அந்த பொறுப்பு, அந்த சுமையை வந்து என்ன செய்வாங்கன்னா, தன்னோட வேலை, அது தன்னோட கடமை, அப்ப அதை நாம தான் செய்யணும் அப்படின்றது, அது வந்து அந்த பொறுப்பை, அந்த அடிமைத்தனத்தை வந்து ஏத்துக்கிட்டு செயல்படக்கூடிய இடத்துக்கு வந்து பெண்களை வந்து வைக்கிறாங்க. அவங்களும் அதை ஏத்துக்கிட்டு இயங்குறாங்க. அப்படின்னும் பொழுது அந்த குடும்பத்துக்கும் அந்த கௌரவத்துக்கும் ஒரு பாதிப்பு வரும் பொழுது, ஒரு சேதாரம் வரும் பொழுது, டக்குன்னு அந்த இடத்துல வந்து எதிர்த்து நிக்கிற ஒரு இடத்துல யாரு இருக்காங்கன்னா, ஆக்ரோஷமாவும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டும்
ரொம்ப கோபமாவும் வெளிப்படுத்தக்கூடியவங்க யாரு இருக்காங்கன்னா பெண்கள் இயல்பா இருக்காங்க. இயல்பான குணமே அவங்களுக்கு அதுதான். சண்டை போடுறது, கத்துறது, கோவப்படுறது, அழுகிறது, இந்த உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துறதுன்றது ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமா இருக்கும். இந்த இயல்பான குணம். கேள்வினால இருக்குமோ இப்போ எல்லா குடும்பத்திலயும் வந்து ஒரு அந்த பையன் குடும்பத்துல உருப்படாம போயிட்டான், அவன் வந்து ஒழுங்கா எதுவுமே பண்ணல, அல்லது ஏதாவது ஒரு கெட்ட சம்பவத்துல ஈடுபடுறான் அப்படின்னா உடனே வந்து ஆண்கள், அந்த குடும்பத்து ஆண்கள் சொல்றது, என்ன நீ புள்ள வளர்த்துருக்க, உன் புள்ள வளர்த்த லட்சணம் இதுதானா, நான் வந்து சம்பாதிக்க போயிட்டேன், குடும்பத்தை நீ தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்ற இந்த பாயிண்ட்ல இருந்து தான் இது வருதா? ஆமா, அது என்னன்னா, அதான் எந்த தவறை செஞ்சாலும் அது பெண்ணு தான் காரணம். இப்போ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, முள்ளு மேல சேலைப்பட்டா சேலைக்கு சேதாரமா, முள்ளுக்கு சேதாரம்னா சேலைக்கு தான் சேதாரம்னுவாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த பெண்ணை மையமிட்டு தான் வந்து பழமொழிகளை உருவாக்கி இருக்காங்க. ஆணாதிக்க சமூகத்துல முழுக்க முழுக்க பெண்களை மையமிட்டு தான் வந்து பிற்போக்கு கருத்துக்களை உருவாக்குறது, பழமொழிகளை உருவாக்கி சொல்றது, அதையே திரும்ப திரும்ப சொல்லி அவங்கள வந்து ஊட்டுறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஐயோ பொண்ணு தப்பா போச்சுன்னா நம்ம மேல சொல்லிடுவாங்களே, பையன் ஏதாவது தவறா போயிட்டு ஒழுங்கா வளரலன்னா பொம்பளை தான் ஒழுங்கா வளர்த்தல சொல்றாங்க இல்லையா, தாய் எப்படி வளர்த்திருக்கா பாரு, பிள்ளை எப்படி வளர்த்திருக்கா பாரு அப்படின்னு. அப்ப தவறு, எந்த குற்றங்கள் நடந்தாலும், தவறுகள் நடந்தாலும், சேதாரம் நடந்தாலும் அது பெண்ணு தான் குற்றவாளி ஆக்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஆண் வந்து குற்றவாளி ஆகிறதுல, அவங்கள வந்து கேள்வி கேட்கறதுல, அவங்கள வந்து பொது சபையில் நிறுத்துறது இல்ல. அந்த இடத்துல யாரை இப்ப நிறுத்துறாங்கன்னா அந்த ஒரு பெண்ணை தான் நிறுத்துறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை தான் குற்றவாளி ஆக்குறது. உங்களுக்கு நல்லா தெரியும், கணவன் மனைவிக்கு வந்து குழந்தை எல்லாம் போனா யாரை குற்றவாளி ஆக்குறாங்க, மலடி கொட்டி இவனை கல்யாணம் பண்ணதுனாலதான் குழந்தை இல்ல, அப்ப இன்னொரு வாரிசு நமக்கு வேணும்னு சொன்னா இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுடா அப்படின்னு உடனே வந்து பொண்ணு தேடுற ஒரு வேகம் நடக்கும் இல்லையா. அப்ப ஒரு குழந்தை பிறக்கலன்னா அறிவியலா பார்க்கும்போது ஆணும் பெண்ணு தான் காரணம், குறிப்பா பார்த்தா ஆண் தான் காரணம். ஆனா இந்த பிற்போக்கு சமூகத்துல இன்னும் அந்த மாதிரியான ஒரு அறிவியல் பார்வை வளராதனால மீண்டும் மீண்டும் வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்ணையே குற்றவாளியாக்குறது, அவங்களையே வந்து கூண்டல் ஏத்துறது அப்படின்ற ஒரு மோசமான ஒரு பிற்போக்கு கட்டமைப்புனால, அதனால அதுல இருந்து மீள்றதுக்காக, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக, அல்லது வந்து அதை வந்து அந்த மாதிரி ஒரு குற்றம் எதிர்கொள்ளக்கூடாது, அது எதிர்கொள்ளக்கூடாது, அதுல இருந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும், அல்லது நம்ம மேல அந்த பழி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை இருந்து என்ன செய்வாங்கன்னா பெண்கள் முந்திக்கிட்டு அதை வந்து வேகமா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சாதி மறுப்பு திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல பெண்கள் ஆதரவா நிற்பாங்க, மறைமுகமா ஆண் வந்து எதிர்ப்பா நிற்பாங்க. சில குடும்பங்களை பாத்தீங்கன்னா ஆண் ஆதரவா நிற்பாங்க, பெண் வந்து எதிர நிற்பாங்க. குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஆமா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ரோல் இருக்கு. ஆனா இப்படி சொல்றாங்களே, பெண்கள் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆனவங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, கனிவா இருக்காங்க, ஆண்னா முரட்டுத்தனமா இருப்பாங்க, இது வந்து காமனா இருக்கு. பட் இந்த சாதி மாதிரி விஷயம் வரும்போது டப்புன்னு அவங்க இப்படி ருத்ரதாண்டவம் மாறதெல்லாம் பார்க்க முடியுது. அது எப்படி? ஆண்டாண்டு காலமா வந்து அடக்கி ஒடுக்கப்பட்டு வளரக்கூடிய இனம் வந்து பெண் இனம் தான். எல்லா வகையிலுமே சொல்றேன், 3-4 வகையில வந்து அவங்க வந்து ஒடுக்குமுறை சந்திக்கிறாங்க. அது சாதி, மதம், குடும்பம், ஆணாதிக்க சமூகம், பொது சமூகத்துல அவங்க எதிர்கொள்ற விதங்கள் எல்லாமே வந்து பெண்கள் மீதான ஒரு வசைபாடலாவே தான் தொடர்ந்து அவங்களை அமுக்கி வைக்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கான சுதந்திரம், அவங்களுக்கான உரிமை, அவங்களுக்கான விருப்பங்கள், அவங்களுக்கான ஆசைகள், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நிறைவேற்றிருக்கான அந்த சூழல், குடும்ப அமைப்பு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்ப என்ன ஆகுதுன்னா, காலங்காலமா அடங்கியே வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துதான் வராங்க அவங்க. அப்ப அந்த குடும்ப சூழல்ல என்ன மாதிரி சிந்தனை இருக்குது, எப்படி வளர்றாங்க, அவங்க குடும்ப அமைப்பு முறை எப்படி இருக்கு, சடங்கு சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, என்ன சொல்லி அவங்களுக்கு வளர்க்குறாங்க அவங்கள. அப்ப அதுல இருந்து வளர்ந்து வரதுல தானே அவங்களுடைய கருத்து சிந்தனை தீர்மானிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை மீறி எதிர்த்து சண்டை போடுற இடத்துலயோ இல்ல வந்து அதை மீறி அதை நின்று ஒரு கலகம் செய்யற இடத்துலயோ வந்து பெண்கள் அதுக்கான ஸ்பேஸ் இல்லை, அதுக்கான இடமே இல்லை, அந்த சமூகம் கொடுக்கல. சில இடங்கள்ல தான் என்ன செய்யறாங்கன்னா, சில பெண்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு பெற்ற பெண்கள் தான், ஒரு ஜனநாயக வெளியே உணர்ந்த பெண்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா அது மீறி வராங்க, கேள்வி கேட்கறாங்க சமூகத்தை நோக்கி. எனக்கு விருப்பம் இல்லையா, எனக்கு ஆசை இல்லையா, நான் விரும்பினவனை திருமணம் பண்ணிக்க கூடாதா, நான் படிக்க கூடாதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை அந்த ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்ற பெண்கள் மட்டும் தான் கேட்கறாங்களே தவிர எல்லா பெண்களும் அப்படி கிடையாது. அப்ப இந்த அடக்குமுறையில இருந்து அவ்வளவு சீக்கிரம் பெண்கள் என்ன செய்றாங்க, எதிர்த்து வெளியே வர்றதுக்கான சூழல் இல்லாதனால அவங்க மீண்டும் அதிலே கட்டமைக்கிறதுனால அப்படியான ஒரு தோற்றம் வந்து நமக்கு தெரியும். அவங்க ஆனா என்னன்னா அதை அப்படி அடங்கி ஒடுங்கி இருக்கிறதுனாலதான் வெடிக்க வேண்டிய இடம் வரும் இல்ல, அந்த வெடிக்க வேண்டிய இடத்துல வரும்போது என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா வந்து வெடிக்கிறாங்க. அதுக்கான ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் பொழுது அவங்களோட ஒட்டுமொத்த கோவத்தையும் ஒட்டுமொத்த ஆத்திரத்தையும் வந்து வெளிப்படுத்துறாங்க. ஒரு கணவன் மனைவி சண்டையிலே நீங்க பாக்கலாம்ல, அதாவது அடிச்சு உதைக்கிறது யாரு, ஆண் தான் அடிப்பாங்க. நீ வாய் மூடுறி, வாய் திறக்காத, பேசாத, புருஷன் எதிர்த்து பேசுவியா, இப்படியெல்லாம் வந்து பேசிதானே அடக்கி வைக்கிறாங்க. அப்ப என்ன, ஒரு கட்டம் வரைக்கும் சகிச்சுக்கிட்டே வரவங்க ஒரு கட்டத்துக்கு என்ன செய்றாங்க, திருப்பி அடிக்கணுன்ற இடத்துக்கு வந்து அடிக்கிறாங்க இல்லையா. அதுக்கு பின்னாடி அடிக்கிறவாங்க அந்த ஆண்கள், என்னடா சரி பேசக்கூடாதுடா அப்படின்ட்டு இல்லையா. அது மாதிரி இந்த சாதி பிரச்சனையில அதேதான், அவங்களே பொறுப்பாக்கி இந்த சமூகம் வளர்க்கறதுனால, அந்த குடும்பம் வளர்க்கறதுனால இயல்பிலேயே வந்து சாதி ஆதிக்க உணர்வோட
அதே சாதியில தானே வளர்றாங்க, அதே குடும்பத்துல தானே வளர்றாங்க. அவங்க கீழ் சாதி, அவங்ககிட்ட நம்ம போகக்கூடாது. இந்த இடத்துலதான் பெண்கள் வந்து நான் சொல்றது சாஃப்டா இருக்காங்க அல்லது பவர்லெஸ்ஸா இருக்காங்க, இப்படி இருக்கவங்க கிட்ட எப்படி இவ்வளவு வெறி இருக்குன்னா? இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. பெண்கள் வந்து சாப்பிட்டேன்னு சொல்றதே ரொம்ப தப்பானது. அப்படி கிடையாது. அது வந்து அதாவது அன்பு செலுத்துறதெல்லாம் சொல்லுவாங்க. அன்பு வந்து ஆணை விட பெண்கள் அதிகமா செலுத்துறாங்கன்னா அது இயல்பிலே சென்சிட்டிவா இருப்பாங்க. தாய்மை. இந்த சென்சிட்டிவ்ன்றதும் சாஃப்ட்ன்றதெல்லாம் வந்து அவங்க வளரக்கூடிய குடும்ப சூழல் தாங்க தீர்மானிக்குது. குடும்பம், அந்த சமூகம், அவங்க எந்த சூழல்ல வளர்றாங்களோ அதுதான் தீர்மானிக்க தவிர பொது கருத்தால எதுவும் கிடையாது. நாச்சமான நடம் பயிர்ப்புன்னு எல்லாம் சொல்றாங்க இல்ல, அந்த மாதிரி கிடையாது. சென்சிட்டிவான்றவங்க எல்லாம் கிடையாது. ஆண்களும் நிறைய சென்சிட்டிவாக. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதிகமா பெண்களுக்கு இயற்கையிலே பெண்களுக்கு வந்து உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அதிக சகிப்புத்தன்மையும் வலிமையும் கொள்வது வந்து பெண்களுக்கு தான், ஆண்களை விட. அப்ப இயல்பிலே வந்து அவங்க மாதவிடாய் காலத்தினுடைய வலியையும் பிரசவ வலியையும் தாங்கி குடும்பத்தோடைய துயரங்களை தாங்கி அழுகையை வந்து வெளிக்கூடப்படுத்திக்க முடியாத அளவுக்கு அவங்க பெரும் சுமையை தாங்கி வளர்ந்து வரக்கூடியவங்க பெண்கள். அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு தான் ஆளுமையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அதிகமா இருக்குது. அது ரொம்ப குறைவா இருக்கிறது வந்து ஆண்கள் தான். அப்ப நம்ம சொல்லணும்னு சொன்னா ஆமா ஆமா அப்ப என்னன்னா ஆண்கள் தான் சென்சிட்டிவா இருப்பாங்க, ரொம்ப இதா இருப்பாங்க, எமோஷனலா இருப்பாங்க, தாங்கிக்க முடியாது அவங்களால. ஒரு சின்ன தலைவலியில கூட தாங்கிக்க முடியாது. ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை. அதோட பெரிய வலியில கூட அவங்க தாங்கிட்டு சகிச்சுக்கிட்டு எழுந்து உடனே எல்லா வேலைகளும் செய்யறது, ஓடுறது வர்றது, அந்த பொறுப்புகளை வந்து தவறாம செய்யறது அப்படின்றத செய்வாங்க. அதனால அவங்க சென்சிட்டிவானவங்க சாஃப்டானவங்க சொல்றதெல்லாம் அது வந்து ஒட்டுமொத்த பெண்களுக்குமான கருத்து கிடையாது. அது திணிக்கப்பட்டது உருவாக்குறது அப்படி சும்மா சென்சிட்டிவா. அது இன்னும் பாத்தீங்கன்னா அது அந்த பெண்களுடைய ஆளுமையை குறைக்கிறது. அப்படி சொல்லி அவங்களுடைய சென்சிட்டிவ் அவங்களோட ஆளுமையை திறமையை வந்து குறைச்சி மதிப்பிட்டு அவங்கள ஒரு ஓரங்கட்டுறதுக்கான ஒரு பண்பு தான் அது. உண்மை அது கிடையாது. அவங்க எந்த முடியாது எடுத்தோடனே சொல்லிடுவாங்கல்ல, உன்னால முடியாது, நீ இதை செய்யாத அப்படின்வாங்க. ஒரு பெரிய வெயிட்டை தூக்க போகணும்னா கூட அந்த பெண்கள் இயல்பா தூக்கிடுவாங்க. ஆனா தூக்க விட மாட்டாங்க, தூக்கவே விட மாட்டாங்க. உன்னால முடியாது நிறுத்து அப்படின்னுருவாங்க. அந்த மாதிரி இங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பெண்களுடைய திறமைகளை ஆளுமையை அவங்களுடைய விருப்பங்களை தீர்மானிக்கிறது எதுனா இந்த ஆணாதிக்க சமூகமா இருக்குது. அதனாலதான் அவங்களுக்கான எந்த இடங்களும் அவங்களுக்கான உரிய இடம் வந்து கிடைக்காதனாலதான் கிடைக்கிற இடத்துல என்ன செய்யறாங்க, அவங்க வந்து ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. அன்புன்றது இயல்பு, தாய்மை உணர்வோட இருக்கு, அது இருக்கும். கூடுதலா பெண்களுக்கு என்ன இருக்கும்னா குழந்தை பேர் இருக்கிறதுனால அந்த தாய்மை உணர்வோட இன்னும் கூடுதலா அன்பு செலுத்துறது இருக்கும். அன்பு செலுத்துறதுன்றது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் தான் இருக்கும், அவங்களுடைய உணர்வா இருக்கும். ஆனா அது பொதுத்தன்மையை அது ஆக்க முடியாது. சில கோவரப்படுற முரட்டத்தனமா இருக்கிற ஒரு தாய்மை உணர்வு இருக்கிறதுனால உங்களுக்கு அன்பு செலுத்துற அந்த விஷயம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. நீங்க இந்த புத்தகத்துல யாருமே தடுக்கல புத்தகத்துல நீங்க இத்தனை ஆய்வறிக்கை பண்றீங்க. இதுல எத்தனை கேசஸ்ல அந்த குடும்பத்துல அந்த அப்பா அம்மா சேர்ந்து இல்ல உறவினர்கள்லாம் சேர்ந்து அந்த கொலையெல்லாம் பண்ணிருக்காங்க, இந்த ஆணவ கொலைகள் எல்லாத்தையும்? இதுல எத்தனை இதுல அம்மாவுடைய ரோல்லாம் இருந்திருக்கு? இதுல அதாவது இப்ப கௌசல்யாவுடைய சாதி மறுப்பு திருமணம் பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது இப்போ எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களுடைய திருமண விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க கொஞ்சம் வசதியான குடும்பம். சங்கரோடைய குடும்பம் வந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம். ஏழ்மையான குடும்பம் பொழுது அவங்களுக்கு எந்த பெருசா பங்களிப்பும் கிடையாது. கௌசல்யாவுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் இதுல முக்கியமான ரோல் பண்ணது. அதாவது இவங்களுடைய கொலை சங்கரை வந்து கொலை செய்யணும்ன்ற அளவுக்கு போனதும், உடுமலை சங்கருடைய வந்து சங்கரை கொலை பண்ணணுன்ற அளவுக்கு போனதும், இந்த காதலை பிரிக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சி தீவிரமா எடுத்தது வந்து யாருன்னா கௌசல்யாவுடைய மாமா ஒருத்தர். அவர் யாருன்னா அவரு இந்து முன்னணியில இருக்காருன்ற மாதிரி தகவல் தெரிஞ்சது. ஆனா இதுக்கு வந்து முயற்சி முதல்ல எடுத்தது ஒரு நம்ம பொண்ணு வந்து இன்னொரு பையனோட, அது இன்னொரு சாதி பையனோட பேசுறா அப்படின்ற செய்தி தெரிஞ்ச உடனே அதுக்கு தடை போடுற வேலையை யார் முயற்சி எடுத்தாங்கன்னா அவனோட தாய் தான் எடுத்தாங்க. அவங்க தான் வேக வேகமா இந்த பொண்ணு அடிச்சு வீட்டுல வந்து டார்ச்சர் பண்ணி அடிச்சு வச்சுட்டு நான் உடனே வந்து முன்னொரு மாப்பிள்ளை பாக்குறேன், இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து கிளம்பி போய் அங்கங்க வந்து சொந்த பந்தத்துக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு மாப்பிள்ளை பாக்குறாங்க வேகமா. இந்த வேகம் வந்து தீவிரப்படும் பொழுதுதான் கௌசல்யா வந்து வீட்டை விட்டு வெளியேறாங்க சங்கருக்கு சொல்லிட்டு. இது அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பாவுக்கு சொல்றாங்க, கௌரவம் மானம் இது காப்பாற்றணும், அந்தஸ்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்போ இது வந்து மோசமாகுது, இதுக்கு எதாவது செய்யணும் அப்படின்ற என்ன செய்றாங்கன்னா அவங்க மாமா வந்து தூண்டி விடுறாரு. அவங்க கொஞ்சம் மௌனமா தான் இருக்காங்க, ஆத்திரத்துல இருந்தாலும் மௌனமா இருந்தாலும் அதை தூண்டி விட்டு அது ஒரு கௌசல்யாவோட அப்பா அம்மா வந்து கௌசல்யோட அப்பா அம்மா தான் அம்மா தொடங்குறாங்க. அப்பா வந்து அதை முடிச்சு வைக்கிறாரு. அவரோட மாமாவை வச்சு கூலிப்படை வர வச்சு கூலிப்படை மூலம் தான் வந்து அந்த கொலையை நடத்த வச்சுக்கலாம், ஆணவ கொலையை.
அதுல வந்து அவங்களுடைய பங்களிப்பு அதாவது கௌசல்யாவே சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய பேட்டி கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த நூல்ல. என்னன்னு சொல்லியிருக்காங்க? அம்மா வந்து அம்மாவினுடைய ரோல் வந்து அம்மா தான் முதல்ல தடுத்தாங்க, அவங்க தான் முயற்சி பண்ணாங்க, கடைசி வரைக்கும் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி எடுத்தது, துன்புறுத்துனது இந்த மாதிரி. ஏன்னா அது இதேதான், பிள்ளை ஒரு மாதிரி போச்சுன்னா அது அந்த பொண்ணு அந்த அம்மா வீட்டோடைய அம்மா தானே பொறுப்பு இல்லையா? பிள்ளைய எப்படி வளர்த்துருக்கா பாருன்னு சொல்லி அந்த பெண்ணை தானே கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன செய்றாங்கன்னா சாதி கௌரவம் சேருது, குடும்ப மானமும் சேருது, நம்ம தானே பொறுப்பு அப்படின்ற இதுவும் சேருது. அப்படின்னும் பொழுது என்ன செய்றாங்கன்னா அதுல வாலண்டரியா வந்து முன்னெடுக்கிறாங்க, எடுத்து செய்யறாங்க. அவங்க நகர்த்துறதுலதான் வந்து அந்த ஆணவ கொலை நடந்தது, கௌசல்யாவும் வெட்டப்பட்டாங்க. அதுக்கு அடுத்து ஆனா பாத்தீங்கன்னா அந்த கொலைன்றது அது சங்கருக்காக நிகழ்த்தப்பட்ட கொலையா? 2 பேரையுமே இல்ல, சங்கர் தான் முதல் பலி அவங்களுக்கு. ஏன்னா தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தோம்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல கொல்லணும்னு நினைக்கிறது வந்து தலித் இளைஞன்றதுனாலதான். 2வது வந்து அவளை வெட்டி கொல்லணும்னா அங்கே கொண்டு இருக்கலாம், அவங்க நோக்கம் அது கிடையாது, காயப்படுத்தி இது பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுதான். அதனாலதான் வந்து ஒரு வெட்டு அப்படின்ற மாதிரி வெட்டிட்டு போறாங்க. அதனால அந்த இடத்துல வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்றது வந்து தலித் இளைஞர் கொல்லணும். அவனுக்கு என்ன துணிச்சல் வந்தது, அவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம், ஏன்னா யார் ஜாதி பொண்ணை தொடறதுக்கு அவனுக்குள்ள இவ்வளவு தைரியம் வந்தது அப்படின்ற அந்த ஒரு திமிரு இருக்குல்ல, ஆணாதிக்க திமிரு, ஆணவ திமிரு, சாதி திமிரு. இந்த சாதி திமிருனாலதான் சங்கரை வந்து முதல்ல வந்து கொண்டுட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து அவளையும் போட்டு வாடான்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துற வகையில பண்றாங்க. கொல்லணும்னு சொல்லி அவங்களுக்கு கொண்டு இருக்கலாம், ரொம்ப கொடூரமா கொண்டாங்க சங்கரை, கழுத்தை அறுத்து கொண்டாங்க. அப்ப அவங்களுக்கு முதல் நோக்கம் வந்து சங்கரை கொல்லணும் அப்படின்றது தான். அந்த மாதிரி அதுல வந்து அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. அதாவது கௌசல்யோட அம்மா வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. தாய் பாசத்தோட சாதி பாசம் தான் அதிகம். சாதி பாசம், குடும்ப கௌரவம், மானம் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற போது அவங்க முக்கியமான பங்களிப்பு அது செலுத்துறாங்க, வேலையை செய்யறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்புல வந்து அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. அந்த மாதிரி வந்து நீதிமன்றங்களும் அந்த மாதிரி சாதி மன்றமா இருக்குன்றத அந்த தீர்ப்புலையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னொருத்துல வந்து ஆண்கள் 2-3 பேரு தான் வந்து அதுல பங்களிப்பு செலுத்திருக்காங்க. அதாவது இந்த விருதாச்சலத்துல வந்து திலகவதின்னு சொல்லி ஒரு பெண் கொல்லப்பட்டது, ஆணவ கொலை செய்யப்பட்டாங்க. கள்ளக்குறிச்சியில வந்து சரஸ்வதினு ஒரு கல்லூரி மாணவி ஆணவ கொலை செய்யப்பட்டாங்க. அவங்க 2த்துலயும் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட மாமா, விருதாச்சலத்துல திலகவதியோடைய மாமா வந்து அதுல வந்து முக்கியமான கொலைக்கு காரணமா இருந்திருப்பாரு. கள்ளக்குறிச்சி சரஸ்வதியோடைய ஆணவ கொலையில அவருடைய அப்பா தான் முக்கியமான குற்றவாளி, அவரே தான் முன்னின்று அந்த கொலையை வந்து பண்ணியிருப்பாரு. ஆனா வெளியில வந்து அது மறைக்கப்பட்டு அந்த தலித் இளைஞர்கள் தான் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லி மாத்தி வழக்கு வந்து இப்ப அவங்க மேல போட்டு அவங்க வந்து வழக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆண்களும் இந்த மாதிரி ஆண்கள் பண்றது தெரியுது, அது ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்றது தெரியுது. பெண்களுடைய ரோல் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் நான் இந்த கேள்வி நான் கேட்டேன். இது வரைக்கும் நடந்த சாதியான கொலையில பெண்கள் நேரடியா போய் கொலை பண்றது அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை, ஆண்கள் தான் கொலை பண்றாங்க. அந்த பொண்ணை பிடிச்சி தலையை பிடிச்சி கழுத்தை வெட்டுறது, அவங்களால அதை பார்த்த இடத்துலயே வெட்டுறது, கொல்றது, அந்த மாதிரி எல்லாம் யார் செய்யறாங்க அப்படின்னா பெரும்பாலும் ஆண்கள் தான் செய்யறாங்க. சொந்த பொண்ணையே கொல்றது அப்படின்றது, ஆமா, அது வந்து நேரடியா பெண்கள் செய்யறது இல்ல. நான் சம்பவம் வந்து நேரடியா பெண்கள் செஞ்சதுன்னா அது வெளியில வரல. அதாவது அது எப்படின்னா சேலத்துல வந்து ஓமலூர் பக்கத்துல ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு ஒரு மாணவி, 19 வயசு தான் அவங்களுக்கு. அவங்க வந்து பழங்குடி மாணவனை வந்து காதலிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறதுக்கான தயார் நிலையில் இருக்கும் பொழுது அது வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க தடுக்க முயற்சி பண்றாங்க. இதுல வந்து ஸ்ரீதேவியோடைய அம்மா தான் முக்கியமான காரணம், அவங்க தான் முக்கிய குற்றவாளி. அவங்க என்ன செய்றாங்க, இதே போலதான் முயற்சி எடுத்து தடுக்கிறது, அடிக்கிறது, அந்த பொண்ணை வந்து வீட்டுல பூட்டி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய முயற்சி எடுத்து பண்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண் என்ன செய்றாங்கன்னா அந்த மாணவனோட சேர்ந்து வாழ்றதுக்காக முயற்சி எடுத்து சேர்ந்து போறாங்க, வீட்டை விட்டு வெளியேறாங்க. வெளியேறி ஒரு இடத்துல அடைக்கலமா இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க விஷயம் தெரிஞ்சு காவல்துறையில சரண்டர் ஆகிறதுக்காக அவங்க காவல்துறையில சரண்டர் பண்ணி விசாரிக்கும் பொழுது அந்த பொண்ணு உறுதியா சொல்லிடுறாங்க, நான் அவனோட தான் வாழுவேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, நான் சாதி பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கும் பின்னாடி என்ன செய்றாங்கன்னா விட்டுறாங்க, பிரிச்சு விட்டுறாங்க. அதாவது போங்க, வயசு வந்து அந்த பழங்குடி மாணவனுக்கு 19 வயசு, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, நீ உனக்கு வயசு முடிஞ்சு பின்னாடி அப்புறம் பார்க்கலாம், நீ வந்து ஹோமுக்கு போங்கன்னு சொல்லி பிரிச்சு விட்டுறாங்க. அந்த மாணவனை வந்து ஹோமுக்கு அனுப்பி விட்டுறாங்க, காப்பாளர் விடுதிக்கு அனுப்பி விட்டுறாங்க. இந்த பெண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க, பெற்றோர்களோட அனுப்பி விட்டுறாங்க. பெற்றோர்களோட அனுப்பிவிடக் கூடாது, முறைப்படி சட்டப்படி பண்ணா அவங்கள காப்பாத்துல தான் வைக்கணும் அந்த பெண்ணை. ஆனா காவல்துறை என்ன செய்றாங்கன்னா அந்த பெண்ணை வந்து அவங்க அப்பா அம்மாவோடய வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அன்னைக்கு போன அந்த இரவே அந்த பெண்ணை வந்து அவங்க அம்மா வந்து கொன்னுடுறாங்க. அவங்க அம்மானா அவங்க அம்மா மட்டும் இல்ல, அப்பா, குடும்ப உறவுகளே சேர்ந்து எல்லாருமே கொன்னுடுறாங்க. காலையில எழுந்த உடனே வந்து பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு மூடி மறைச்சிடுறாங்க விஷயத்த. எல்லாரும் அதை நம்புற மாதிரி மாத்தி ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த ஆணவ கொலையை வந்து மூடி
முடிச்சிடுறாங்க. ஒண்ணு வழக்கம் பதிவாகிறது இல்ல. ரிப்போர்ட் ஆகாத கேசஸ். ஆமா, ரிப்போர்ட் ஆகாத நிறைய கேசஸ்ல தான் பெண்கள் வந்து உள்ளுக்குள்ள வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது அது கொலைக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அதை மூடி மறைச்சு. ஆமா, அதை வந்து வேற மாதிரி வந்து மாத்தி விட்டுருவாங்க. அதுல ஆண்களுடைய ரோல் இல்லாமலே இல்ல, சேர்ந்து சூசைட் பண்ணா அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் தானே, சூசைட் பண்ணாலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் தானே. அதுதான் இதுல வந்து சந்தேகப்பட்டு தான் அவங்க உறவினர்கள், அந்த குடும்பம் மட்டும் இல்ல, உறவினர்கள் வேற யாரோ, அதாவது இந்த மாணவனுடைய உறவினர்கள் யாரோ சந்தேகப்பட்டுதான் இந்த விஷயத்த வந்து சொல்லி அதுக்கு பின்னாடிதான் வந்து அந்த அப்பா அம்மாவை வந்து கைது பண்ணாங்க. ஆனா அது தற்கொலை தூண்டுதல் அப்படின்ற மாதிரி வந்து அதை முடிச்சாங்க. ஆணவ கொலைன்னு சொல்லி பதிவே ஆகல அந்த பெண்ணுடைய மரணம். அதுல வந்து அவங்க அம்மா தான் முக்கியமான பங்களிப்பு செலுத்தியிருக்காங்க. அதாவது அந்த கொலையை காரணம், முக்கிய குற்றவாளி அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க அம்மா உடனே போயிட்டு வந்து மருத்துவமனையில அதாவது அனுமதி ஆயிட்டாங்க. நான் உடம்பு சரியில்லை, எங்க பொண்ணு செத்துடுச்சு, அதனால எங்களுக்கு பாதிப்பு அப்படி. இப்போ ஒரு நாடகத்தை வந்து நடத்துறாங்க எல்லா இடங்கள்லயுமே. இது மாதிரி வந்து இந்த ஸ்ரீதேவியோடைய ஆணவ கொலையிலையுமே அவங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அந்த பொண்ணு இறந்த செய்தி வெளியில தெரிஞ்ச உடனே எங்க நம்ம மேல பழி வந்துருமோ அப்படின்ற அந்த குற்றம் உணர்ச்சி இருக்கும் இல்லையா, கொலை பண்ணவங்களுக்கு தோணும்ல. உடனே என்ன செய்யறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆன பின்னாடி பாரு அந்த பொண்ணும் இறந்து அவங்க அம்மாவுக்கும் பாதிப்பேன்னு சொல்லி ஒரு சிம்பத்தி உருவாகுது இல்ல. இப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து இப்ப கிரியேட் பண்றாங்க எல்லா இடங்கள்லுமே. நிறைய ஆணவ கொலைகள்ல வந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அது யாருக்கும் சந்தேகம் வராது. அது உள்ளுக்குள்ள போய் யாரும் தோண்டி பார்க்க மாட்டாங்கல்ல, என்ன எப்படி நடந்தது அந்த பொண்ணு அப்படின்ட்டு. அம்மாவுக்கும் பாதிப்பு, குடும்பமே பாரு செஞ்சிடுச்சு. இப்படிதான் வந்து இந்த பிற்போக்கு சமூகம் வந்து பேச ஆரம்பிக்குவாங்க தவிர, அநியாயமா அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களே காதலிச்சு காரணத்துக்காக அப்படின்ற வந்து பேசுற இடத்துல வந்து இருக்கிறது இல்ல. காவல்துறை அது ஈஸியா மூடி மறைச்சிடுறாங்க. அதுல வந்து அந்த ஸ்ரீதேவியோடைய அம்மா வந்து முக்கியமான குற்றவாளியா இருந்திருக்காங்க. சேலத்துல நடந்தது அந்த மாதிரி வந்து சூசைட்னு சொல்லி மாத்திர நிறைய கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க, உள்ளுக்குள்ள இருப்பாங்க. ஆனா அது பகிரங்கமா கொலை பண்றது, வெறித்தனமா கொல்றது, ஸ்ட்ரைட்டா போய் வீட்டுக்குள்ள நடக்கிறது. பெண்கள் ஒரு பையன் அல்லது ஒரு பெண் நல்ல ஒரு ஜாதி வெறியோட வளர்ந்துருக்காங்க, இப்போ என்னோட ஏஜ்ல இருக்காங்க, நல்லா அவங்க கிட்ட ஜாதி வெறி இருக்கு, இல்ல ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியல் சமூக மக்கள் மீது ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி பண்ண முடியாது. பெண்கள் எங்கேயுமே நேரடியா குற்றவாளி ஆக முடியாது இல்ல. அதாவது தனிநபரா அவங்களுக்கு வந்து என்ன ரோல்னு பாக்கலாமே தவிர அவங்கதான் பொறுப்பு, அவங்கதான் காரணம்னு சொல்லி ஆக்க முடியாது. இது ஆணாதிக்க சமூகம். ஒரு ஆண் மையமிட்டு தானே, ஆண் தலைவன் இல்லையா, குடும்பத்தோட தலைவன் யாரு? ஆண் தானே, அவன் தீர்மானிக்கிறது தானே அந்த குடும்பம் இயங்குது இல்லையா. பெண்ணுக்கு ரோல் இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த பெண் வந்து முழுவதுமாக அவங்க மட்டும் காரணம் கிடையாது. அவங்க வந்து ஒரு சில இடங்களை தீர்மானிக்கலாம். ஆனா அதையும் தாண்டி அந்த ஒட்டுமொத்த உறவு, குடும்ப உறுப்பினர்களே, சொந்த பந்தம், அவங்களுடைய ஆண் வாரிசுகள் இருக்கிறாங்க. ஆமா, ஆண் வாரிசு, சுற்று வட்டாரம், அந்த ஊராரு எல்லாருமே சேர்ந்துதான் தீர்மானிக்குவாங்க. வெறும் ஒரு பெண் மட்டும் தீர்மானிக்கிறது இல்ல. அந்த மாதிரி நடக்குது. உங்களுக்கு திருப்பூர்ல கூட ஒரு கொலை நடந்தது இல்லையா, ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு. அவங்க வந்து ஏழ்மையான குடும்பம் தான், கல்லர் குடும்பம். ஒன்னும் ஏழ்மையான குடும்பம் தான், ரொம்ப ஒன்னும் வசதியாலாம் கிடையாது. இத்தனைக்கும் கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த குடும்பத்தை வந்து அவங்க ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு ஒரு பெண். ஆமா, ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு. மேஜர் வயசு தான் அவங்களுக்கு, இத்தனைக்கும் மைனர் வயசு எல்லாம் கிடையாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா பல அந்த தலித் இல்லைன்னு அவரு, நீ எப்படி ஒரு தலித்தை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்து வட்டாரத்துல இருக்கிறத தூண்டி விட்டாங்க. அந்த குடும்பம் வந்து எதிர்ப்பா நிக்கல. சுத்த வட்டாரம், அந்த சொந்த பந்தங்கள், ஊரார்கள் ஏத்தி விட்டு அவங்கள வந்து எப்படி நீ இப்படி அசிங்க, உனக்கு அவமானம் இல்லையா, மானம் இல்லையா, அசிங்கம் இல்லையா, இப்படி வந்து இந்த பள்ளசாதி பையனை வந்து நீ பொண்ணுக்கு கல்யாணம் பண்றியே, அவங்களுக்கு நீ வந்து மருமனார் ஆகிறிய, மாமனார் ஆகுறீங்களே அப்படின்னு இப்படி வந்து ஏத்தி விட்டுதான் அந்த அந்த கோவம் ஆத்தத்துல என்ன செய்றாங்க, அவங்க அப்பா அவங்க சொந்த பந்தாலும் நேர கிளம்பி வந்து அந்த பொண்ணை கூட்டத்துக்கு போறாங்க. திருப்பூர் கார்மெண்ட்ஸ்ல தொழிலாளிகளா வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல 2 பேருக்கும் காதல் பழக்கம் ஏற்பட்டு பழகி திருமணம் பண்ணிக்கிறாங்க. நண்பர்களுடைய ஆதரவோட திருமணமாகி ஒரு வீடு எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள போயிட்டு மேஜர் வயசு தான், மைனர் வயசுலாம் கிடையாது. ஆனா அவங்கள போயிட்டு வந்து வழிகட்டாயமா ஊருக்காரங்களும் ரசிகம் பேசுறாங்களே, அவமானம் பேசுறாங்களே, மோசமா இருக்குது, நம்ம செத்துடலாமே, இதுக்காக சாதி தானே முக்கியம், கௌரவம் தானே முக்கியம், நம்ம வாழ்றோம், இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு வாழ்வோன்ற மாதிரியான ஒரு வெறி ஊட்டுறது இருக்குல்ல. அது வந்து சுத்த வட்டாரக்கூடிய சாதி சங்கங்கள், சாதி வெறியர்கள், சொந்த பந்தங்கள் தான் அதிகமா வந்து அதுல மோசமா வந்து அந்த நிலைக்கு தள்ளுறது. ஒரு மனிதனை வந்து கொலை செய்யற அளவுக்கு வெறி ஊட்டி தள்ளுறதுன்றது அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சுத்து வட்டார சமூகங்கள் தான். ஒரு குடும்பம் மட்டும் தனிப்பட்டதே தீர்மானிக்கிறது. ஒரு பெண் வந்து
ஒருத்தர் சாதியவாதியா வளர்றாருன்னா அதுக்கு அந்த வீட்டுல பெண் காரணமா? ஆமா, அவங்க மட்டும் கிடையாது. இப்ப நான் இப்படி கேக்குறேன், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய நபரா, எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு நபரா வளர்ந்து வர்றாருன்னு வச்சுக்கலாம். அதற்கு அந்த பெண்ணினுடைய ரோல் முக்கியம்னு எடுத்துக்கலாமா? வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணுக்கான ரோல் அப்படின்றது அது இருக்கும். அதாவது ஒரு பெண் வளர்ப்புன்றது, ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லும்போது ஆண் வந்து மோஸ்டா வீட்டுல இருக்க மாட்டாங்க, எல்லாம் வெளியே தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அந்த வீட்டினுடைய நிர்வாகம்ன்றது பெண்ணுடைய கையில இருக்கும். ஸோ அவங்க வந்து இல்ல யாரும் ஏச்சு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்னென்ன கற்பிதங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கத்துக் கொடுத்து தான் வளர்ப்பாங்க அப்படின்ற சொன்னீங்க. அப்ப அதை தாண்டி வர்றாங்க அப்படின்னா அதற்கு காரணம் வந்து பெண்ணா தான் இருப்பாங்க. அது இருக்கலாம். அதாவது அதுனா ஒரு அரசியல் உள்வாங்கி ஒரு அறிவியலை கத்துக்கிட்டு ஒரு இதில் பிற்போக்குத்தனத்துக்கு எதிரான கருத்துக்களை வச்சு, அதாவது ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட பெண்களால தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அவங்க தான் அப்படி வந்து பெண் குழந்தைகளையும் நல்வழிப்படுத்தி வளர்த்துறது, அவங்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கறது, நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கறதுன்றது வளர்த்துவாங்க. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப பின்னணி வந்து பிற்போக்கு குடும்பங்களா ஏதோ ஒரு வகையில வந்து ஏதோ ஒரு இயக்கத்தோடைய தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பற்றாளர்களா இருக்கக்கூடிய குடும்பங்களா இருக்கும். இப்படியான ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட குடும்பங்களாக இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல பெண்கள் கட்டாயம் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க அப்படி வளர்த்துவாங்க. பிற்போக்கு சிந்தனையிலே ஊறி வளர்ந்தக்கூடிய பெண்ணா இருந்தா அவங்க வந்து எப்படி வளர்த்துவாங்க, அந்த குடும்பம் என்ன சொல்லுதோ அப்படிதான் அவங்களும் வளர்த்துவாங்க இல்லைங்களா? அதுல வந்து தீர்மானிக்கிறது அவங்க கிடையாது. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பாட்டி இருக்காங்க, ஒரு தாத்தா இருக்காருன்னா அவங்க தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதை செய் அதை செய், இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதான்னு சொல்லி. அந்த பெண் வந்து விரும்பினா கூட அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் வளர்க்க முடியாது. குடும்பத்துல கூட குடும்ப நிர்வாகத்தை பெண்ணே செஞ்சாலும் அது வேலைக்காரி மாதிரி தான் செய்யணும். அதுதான் ஆமா நிர்வாகம். நீ இதை செய்ய, இது பண்ணக்கூடாது, இது பண்ணு அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்றத செய்யறவங்கள தான் இருப்பாங்களே தவிர அவங்க தீர்மானிச்சு பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது, அதிகாரத்தை தீர்மானிக்கிறது, இந்த குழந்தைகளை வந்து எங்க படிக்க வைக்கணும் படிக்க வைக்க கூடாது அப்படின்ற தீர்மானிக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். சில குடும்பங்களை தான் அவங்க பெண்கள் தீர்மானிப்பாங்க. இன்னும் பெரும்பாலான குடும்பங்களை வந்து ஆண் தான் தீர்மானிப்பாங்க, அது ஆண்கள் தான் தீர்மானிப்பாங்க. அப்ப அது சிந்தனை தான் முக்கியமே தவிர ஆணா பெண்ணான்றது இல்லை. இப்ப சாதியை கட்டி காக்குறதுல பெண்ணா ஆனான்னு சொன்னா அங்க ஆண் பெண்ணெல்லாம் வேறுபாடு கிடையாது. சாதினா சாதிதான். நீங்க சாதியா பேசுறீங்களா சாதியை எதிர்த்து பேசுறீங்களான்றதான் கருத்தை தவிர நீ ஆனா பெண்ணாலும் கிடையாது. சாதிக்கு பெண்ணு ஆனாலும் கிடையாது, பாகுபடலும் கிடையாது, அந்த வேறுபடலும் கிடையாது. சாதி நீ ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியா அவ்வளவுதான். அதனால வந்து பெண்கள் வந்து கோகுல்ராஜ் சுவாதி கேஸ்ல யுவராஜ் உள்ள போறதுக்கு மேஜர் காரணமா இருந்தது காரணம் சுவாதி தான். அவங்கதான் முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஃபுல்லா பக்கத்துலயே இருக்காங்க, கோகுல்ராஜுடைய குடும்பத்து பக்கத்துல அவங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து தன்னோட நண்பன் கூட வந்திருக்கான், அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத அவங்க தான் சொல்றாங்க. ஐடென்டிஃபை பண்ணது அவங்க தான். தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை யுவராஜ் அப்படின்னு சொன்னது வந்து அவங்க தான். அதுக்கப்புறம் அந்த வழக்கு போது அதுக்குள்ள ஒரு பாயிண்ட்ல வந்து பிறர் சாட்சியா மாறி போறாங்க. பட் இருந்தும் அந்த வழக்கு நடந்து இன்னைக்கு யுவராஜ் வந்து சிறையில இருக்காரு. இப்போ யுவராஜனுடைய சுவாதி வந்து காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்ததுனாலதான் இந்த யுவராஜ் குற்றவாளி ஆகணும். அதான் உண்மை. அந்த இடத்துல துணிஞ்சு அந்த பெண் அதை செய்யாம இருந்திருந்தா ஆதாரமே கிடையாது. அதனால வந்து வழக்கை வந்து வெற்றி பெற்றிருக்க முடியாது. அதுக்கு முதல் அஸ்தியாரம் போட்டதே வந்து சுவாதி தான். அது முக்கியமான ஒரு ரோல். அவங்க உறுதியா நின்று அதை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இவன் குற்றவாளி ஆயிருக்கிறான். தீர்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும். இடையில வந்து குடும்ப சூழல் பாருங்க. அன்னைக்கு உறுதியா நின்று காதலுக்காக உறுதியா நின்று சொன்ன அதே சுவாதி தான் திருமணம் ஆகி இன்னைக்கு குடும்பத்தோட போய் வந்து இருக்கும் பொழுது அவங்க வந்து சூழ்நிலை கைதியா மாறிடுறாங்க இல்லையா? சூழ்நிலை கைதியா மாறும் பொழுது பிறல் சாட்சியா மாறுறாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. அவங்க குடும்பம் தாண்டி வந்து வெளியில தனியா சுதந்திரமா வாழ முடியாது, தனியா இருந்து வாழ்க்கை நடத்த முடியாது. யார் பாதுகாப்புன்னு ஒரு முக்கியம் இல்லையா? எல்லாரும் விட்டுருவாங்க. ஆமா, தனியா இருக்கணும். பெண்களுக்கு முதன்மையான விஷயமே பாதுகாப்பு தான். இவன் பாதுகாப்பானா நம்மளே, இந்த குடும்பம் நம்மளை பாதுகாக்குமா, இந்த இடத்துக்கு போனா நமக்கு பாதுகாப்பு இருக்குமா? அப்ப இந்த சமூகம் வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலையே வந்து பெண்களை வளர்க்கறதுனால, சார்பு தன்மையிலேயே வளர்க்கறதுனால அவங்க எங்க போனாலும் என்ன செய்வாங்கன்னா நமக்கு நம்பிக்கை இருக்கா, பாதுகாப்பு இருக்கா, நம்ம வந்து சேஃப்டியா இருப்போமா, இப்படியே தான் யோசிச்சு வச்சுதான் என்ன செய்வாங்க, வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்க, நண்பர்களை தேர்ந்தெடுப்பாங்க, காதலை தேர்ந்தெடுப்பாங்க, திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்க. எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்ப அது உத்தரவாதப்படுத்தக்கூடிய இடம் வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா சுதந்திரமா செயல்படுவாங்க. அந்த மாதிரி இப்ப சூழ்நிலை கைதே இவங்க மாறிட்டாங்க குடும்பத்துல. அது பாதுகாப்பா இருக்குது அவங்களுக்கு. அப்ப அந்த பாதுகாப்பை தாண்டி என்ன செய்ய முடியாது அவங்களால, இந்த வழக்குக்காக தனித்து நின்று வாதாட முடியாது. என்ன செய்ய முடியும்னா அரசியல் உணர்வு பெற்ற பெண்களா இருந்தா, ஜனநாயக தன்மையில முற்போக்கு சிந்தனை படித்த பெண்கள் வேற, அரசியல் உணர்வு பெற்ற பெண்கள். ஆமா, படித்த பெண்கள் எல்லாரும் அரசியல் உணர்வு கிடையாது இல்லையா? படித்த பெண்கள் எல்லாருமே அரசியல் உணர்வு பெற்று எல்லாருமே போராடுறாங்க, எல்லாருமே சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க, எல்லாருமே இந்த பிற்போக்கு சாதி ஆணாதிக்கத்துக்கு எதிர்த்து போராடுறாங்க. அப்படி கிடையாது இல்லையா? அதுல யார் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்களோ பெண்களோ அவங்க தான் முன்னேறி வராங்க, அவங்க தான் சமூகத்தை முன்னேற்றுறாங்க. அப்படிதான் நம்ம சில பெண்களை கூட நம்ம பாக்குறோம், சாதிக்கு எதிராக நிக்கிற சில பெண்களை.
இப்ப இவங்க சூழ்நிலைக்கு அதே மாறிட்டாங்க. இயக்கங்களை நோக்கி வந்திருந்தாங்களான்னா சுவாதி வந்து கௌசல்யா மாதிரி இன்னும் ஒரு போராடுற அளவுக்கு, தன்னுடைய பெற்றோர்களுக்கே எதிராக வழக்கை வந்து கொடுக்குற அளவுக்கு, அல்லது வந்து தீரன் சின்னமலை பேரவையை சேர்ந்த யுவராஜ், குற்றவாளி யுவராஜுக்கு எதிராக தன்னுடைய வாதத்தை வந்து ரொம்ப அழுத்தமா உறுதியா வந்து முன் வச்சிருப்பாங்க, இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து அவங்க இயக்கங்கள் நோக்கி வரல, அரசியல் விழிப்புணர்வும் பெறல. ஆனா என்ன செய்ய முடியுது, தன்னை பாதுகாக்கிறது குடும்பம் அப்படின்னு சொல்லி சூழலுக்குள்ள போன பின்னாடி, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள போன பின்னாடி பிறல் சாட்சியம் மாறுறாங்க. அது எதார்த்தம். கேள்வி என்னன்னா, இப்ப யுவராஜனுடைய குற்றம், அவர் தண்டிக்கப்பட்டிருக்காரு, இப்ப சிறையில இருக்காரு. இப்ப அவருடைய மனைவியோ அவருடைய தாயோ அவர் வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி அவரை நியாயப்படுத்தி அவரை பேசக்கூடிய காணொலிகள் இப்போ வந்துச்சு, ரொம்ப ரீசெண்டா கூட வந்துச்சு. அது கூட ஒரு ரீசனா வச்சுக்கலாம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணமா. அதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கு, நம்ம இதை அமைதியா கடந்து போயிடலாம் அப்படின்ற அளவுல கூட இருக்கலாம், இதை பத்தி பேசாம கூட இருந்துடலாம். ஆனா இல்ல, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்ன ஆனாலும் அது என் பையன், என்னோட கணவர், நான் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவரை பத்தி யார் பேசினாலும் நாங்க திரும்ப வந்து பேசுவோம், அவர் கொலையை பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருந்தா என்ன அப்படின்னு வந்து நின்று பேசுறாங்க. அப்படின்னா இது ஜாதி உணர்வா இல்ல பாசமா, என்ன இது என்ன? இல்ல அது சாதி ஆதிக்க உணர்வு தான். அப்பட்டமான சாதி ஆதிக்க உணர்வு, பிற்போக்குத்தனம், தன்னோட கணவனை காப்பாத்துறோன்ற அந்த ஒரு பெண்ணடிப்பத்தனம் தான் அது. அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அவங்கள பெண்ணா பாக்குறீங்க, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது. அவங்க பெண்ணா இருந்தாலும் அவங்களோட உணர்வுன்றது சாதி தான், அது ஆதிக்க சாதி உணர்வு தான். அதனால அவங்க வந்து தன்னுடைய சாதி, தன்னுடைய கௌரவம், தன்னுடைய மானம், தன்னோட குடும்பம், தன்னோட புருஷன், இதுதான் அவங்களுடைய வட்டம், அவங்களுடைய எல்லை. இதுல இருந்து தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதனால அதை காப்பாத்துறதுக்காக ஏற்கனவே சமூக கட்டமைப்பில் இருக்கிற மாதிரி தான் அதை காப்பாத்துறதுக்காக என்ன செய்யறாங்க, இந்த பெண்ணை இறக்கி விட்டுருக்காங்க, அவங்க வந்து பேசிட்டு போறாங்க. புரியுதுங்களா? ஆனா ரொம்ப மோசமானது, ஆபத்தானது, நம்ம வந்து வன்மையா கண்டிக்கக்கூடியது அது அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அந்த அம்மா நிச்சயம் வந்து அந்த சாதியை நோக்கி அவங்க கேள்வி கேட்கணும். பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது இன்ன வரைக்கும். விளால கவுண்டர் சாதிக்குள்ள எல்லாருமே வந்து சொத்து வச்சுங்கிறவங்க தான். எத்தனை குடும்பத்துல வந்து பெண்ணுக்கு சொத்து கொடுக்குறாங்க? அது இந்த அம்மா பேசுறாங்கல்ல, யுவராஜோட மனைவி பேசுறாங்க, இந்த அம்மாவுக்கு சொத்து இருக்கா, இந்த அம்மாவுக்கு சொத்து இருக்கா, இல்ல இவங்களுக்கான அதிகாரம் வந்து என்ன இருக்குது குடும்பத்திலயும் சரி மற்ற எல்லாத்துலயும் சொல்றேன், தீர்மானிக்கிறதுலயும் என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னா ஒண்ணும் இருக்காது. அவங்கள ஒரு பொம்மையா தான் வச்சிருப்பாங்க. தீர்மானிக்கிறது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஆண்களாவோ அல்லது அது குடும்ப நிர்வாகம் தான் தீர்மானிக்கும். அப்படின்னும் பொழுது இவங்க பகடைக்காய் ஆக்குறது தான். அந்த பெண்ணை திரும்ப பகடைக்காய் ஆக்கி, நீ பேசு, நீ பாதுகாத்து நில்லு, அப்படியே உன் புருஷனுக்காக நீ தானே பேசணும், உன் புருஷனுக்காக நீ தானே பேசணும், போய் பேசு அப்படின்னு சொல்லி இறக்கி விடுற இன்னொரு அம்சமா அதுல இருக்குது. அதையும் தாண்டி அதான் பிற்போக்குத்தனம் இயல்பிலேயே குடும்ப பின்னணியில இருந்து வரக்கூடிய, குடும்ப சூழலையே வளர்ந்து வரக்கூடிய, அதே சாதியில ஊறி வளரக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சின்ன பசங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த உணர்வு இருக்கும். அப்ப இவங்களும் அதே உணர்வோட அதே ஆதிக்க திமிரோட தான் பேசுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பாக்கணும். அம்மா பேசுறத ஆமா, அதெல்லாம் அப்பட்டமான மோசடியானது. கொலை குற்றவாளி, அப்பட்டமான கொலை குற்றவாளி, ஒரு கொலைகாரன மாவீரன் சொல்லி பேசுறாங்கன்னா அது இருக்கலே அயோக்கியத்தனம் தானே இல்லையா? அது அம்மாவா இருந்தானா மனைவியா இருந்தானா அவங்களும் அதுல ஊறி திளைத்தவர்கள் சொல்றதுதான். அந்த குற்றத்துக்கு துணை போறாங்க அப்படின்றதுதான். அவங்க பெண்ணா இருந்தாலும் அந்த சமூகம், சாதிய சமூகம் உங்களுக்கு எதிராக இருக்குதுன்றத உணராம பேசுறாங்க. சாதிய சமூகத்துல ஆண் பெண்ணுன்ற பாகுபாடு கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். சாதி அப்படின்னும் போது அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யார் என்ன எந்த இடத்துல இருந்து வளர்றாங்களோ, எந்த சூழல்ல வளர்றாங்களோ, என்னத்தை கத்துக்கிட்டு வளர்றாங்களோ அதுல இருந்து அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. அதுதான் அவங்க வெளிப்படுத்திருக்கிறாங்க. அப்ப அவங்க இப்ப இயல்பிலேயே குடும்ப அமைப்புன்றது பெண்ணை சார்ந்து இயங்குறதுனால, நீ உன் புருஷனுக்கு இவ்வளவு கலங்க வந்துச்சு, உன் புருஷனை கொலகாரன்றாங்களே, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீ போய் பேசுன்னு சொல்லி இறக்கி விடுறாங்க. அந்த அம்மா வந்து பேசிட்டு போறாங்க இல்லையா? ஆனா உண்மையா அந்த அம்மாவுக்கும் சுயம், அந்த அம்மாவுக்கு தனியா சுயம் அப்படின்றது பெண்களுக்கு இல்லாம இருக்கு. ஆமா, இல்லாம இருக்குது, இல்ல இல்லாம இருக்குது. அதுக்காக போராட்டம் தானே நிறைய வரலாற்றுல பெண் உரிமை இயக்கங்களும் சரி சமூக சீர்திருத்தவாதிகளும் செஞ்சிருக்காங்க இல்லையா? அப்ப வந்து அவங்களுக்கான சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குதுன்றதே உணராத வாழ்றதுதான் பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. அதை தட்டி எழுப்புறதுக்காக தான் நிறைய பெண்கள் இயக்கங்கள் வந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. போராட்டத்துக்கு முன்ன வாங்கன்னு சொல்றது அப்படி. அதனாலதான் இந்த சமூக மாற்றம் அப்படின்றது பெண்களுடைய வளர்ச்சியிலையும் முன்னேற்றத்துல தான் இருக்குன்னு சொல்றோம். அம்பேத்கர் கூட அதை அருமையா சொல்லியிருப்பாரு. இந்த சமூக முன்னேற்றம்ன்றது பெண்களுடைய முன்னேற்றத்துல இருந்தா நம்ம அளவுகோலா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றது. அந்த அளவுக்கு வந்து பின்தங்கி பிற்போக்குத்தனத்தோட முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறவங்க தான் பெண்களுடைய சூழல். இப்ப அதுல இருந்து அப்ப என்ன செய்யற, மீண்டும் மீண்டும் பிற்போக்குத்தனத்துக்கு ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னா பெண்களை பகடைக்காயாக்குறாங்க. இப்ப நிறைய வந்து சாதி வன்முறை நடக்கிற இடத்துல கிராமங்களை தாக்குறாங்க இல்லையா? தலித் கிராமங்களை தாக்கும் பொழுது இன்னைக்கு பெண்களும் சேர்ந்து தானே வராங்க. முதல்ல பெண்கள் தானே அதிகமா கையில வந்து பெரிய கம்பு எடுத்துக்கிட்டு வந்து அந்த வீடுகளை அடிக்கிறது, ரொம்ப கொடூரமா வந்து தாக்குறது, இந்த மாதிரியால வந்து கொடூரமான சம்பவத்தை யாரு செய்யறாங்கன்னா அதுலயும் பெண்கள் செய்யறாங்க, வராங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல வந்து சாதியா திறந்து வராங்களே தவிர ஆணு பெண்ணு அப்படி வராங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்க முடியாது.
அப்பயே அவங்க சாதி அவ்வளவுதான். சாதியவாதிகள வராங்க, ஆதிக்கவாதிகள வராங்க, சாதி திமிரோட வராங்க, தலித் மக்கள் மீது தாக்கணுன்ற வெறுப்பு வன்மத்தோட வராங்க. அப்படிதான் நீங்க பார்க்கணும். பெண்கள் கலந்துக்கிறது விதிவிலக்கு கிடையாது. பெண்கள் வந்து கலந்துக்கிறாங்களேன்றது வந்து விதிவிலக்கு கிடையாது. ஐயோ அது வந்து புதுசு, அதாவது என்ன சொல்றது, அது ஆச்சரியமா பாக்குற விஷயம் கிடையாது. பிற்போக்குத்தனத்திலே ஊறி தெளித்து ஆச்சரியமா பாக்கிறதுனாலதான் நம்ம பேசுறோம். ஏன்னா ஜாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்னு நம்ம சொன்னா நம்மளோட உங்க இமேஜுக்கு என்ன வரும்? நாலஞ்சு ஆண்கள் தான் வருவாங்க. எல்லாருக்குமே அப்படிதான் வரும். அந்த கொலை பண்ணவன் யாரு, பண்ணவன் யாரு, இது பண்ணவன் யாரு, எல்லாமே ஒரு ஆண்களா தான் இருப்பான். அவன் தான் அந்த இமேஜ்ல வந்து நின்றுட்டு இருப்பான். கொலை பண்ணவன் எல்லாமே ஜாதி வெறி பிடிச்சவன் யாரு அப்படின்னா ஆண்கள் தான் வந்து நிப்பாங்க. அப்ப இது பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் பண்றாங்க நிறைய. அவங்களும் அது எதுவுமே பேச பண்றாங்களே, அது என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கதான். இப்போ இந்த கோயில் நுழைவு போராட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்தது. ஒரு கோயில் நுழைவு போராட்டத்துல பெண்கள் வந்து சண்டை போடுறாங்க பயங்கரமா. விடக்கூடாது, எப்படி நீங்க விடுவீங்கன்னு சண்டை போடுறாங்க. மேல் பாதியிலையும் வந்து குழந்தைகள், சிறுவர்கள், குழந்தைங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வந்து குழந்தைங்க சண்டை போட்டுச்சு. அதுலயும் பெண்கள், மெஜாரிட்டி பெண்கள் இருந்தாங்க. இன்னும் குறிப்பா எல்லாம் உழைக்கும் மக்கள் தான், யாரும் இதுல வந்து நியூவெல்லாம் கிடையாது. ஸோ எல்லா இடத்துலயும் பெண்களுடைய பங்கு அப்படின்றது இருக்கு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ ஒரு வீட்டுக்குள்ள தன் வீட்டு பொண்ணோ பையனோ வேற ஜாதியை கல்யாணம் பண்ணும்போது யுவராஜுக்காக யுவராஜ் மனைவி பேசுறது, அவங்க தாய் பேச கூட ஒரு எக்ஸ்டென்ட்ல புரிஞ்சுக்கலாம். ஊரா திரண்டு போய் கோயிலுக்குள்ள விட மாட்டோம், எங்களோட இடம்னு சொல்லி பெண்கள் சண்டை போடுறாங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் ஏன் இதை திரும்ப கேட்கிறேன்னா, இப்ப ஆணுக்கு வந்து ஒரு சொசைட்டல் இமேஜ் ஒன்று இருக்கு. ஒரு ஆண்ன்ற ஒரு நபர் வந்து டெய்லி வெளியே போவாரு, அவங்க ஜாதிக்காரங்களை பார்ப்பாரு, சமூகத்துல சுத்திட்டு இருப்பாரு, வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு எல்லா இடத்துக்கும். அப்ப டெய்லி ஒரு இடத்துல 4 பேரை பார்க்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வட்டம்ன்றது ரொம்ப சின்னதுதான். அவங்களுடைய கணவர், அவங்களுடைய குழந்தைங்க, வீட்டுக்கு வர கெஸ்ட்ன்ற அளவுல தான். ஊர்ல இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி விஷயம். ஃபங்க்ஷனுக்கு போனாதான் யாரையாவது பார்த்து இந்த புலங்குற வாய்ப்புலாம் கிடைக்கும். அப்போ இவங்க இவ்வளவு தூரம் இந்த சாதியில ஊறி போய் கொந்தளிக்கிறதுக்கான காரணம் எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? இல்ல அதாவது சொல்ற முன்னாடி சொன்னதுதான், இது வந்து புதுசு இல்ல. அதாவது நீங்க பாக்குறதுனால அது புதுசா தெரியுது. ஆனா ஏற்கனவே பேசுறதால உங்களுக்கு புதுசா தெரியுது. இந்த சமூக அமைப்பது, குடும்ப அமைப்பது, கிராமங்கள் அப்படிதான் இயங்கிட்டு இருக்குது. அப்ப அதுக்குள்ளேயே ஊறி வந்து வளரக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது அவங்க அப்படிதானே இருப்பாங்க, அப்படிதான் வளருவாங்க, அப்படிதான் சிந்திப்பாங்க. வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஜாதி பிரச்சனை நடக்கும்போது அவங்க இல்ல, அந்த வீடு எங்க இருக்குது? அந்த வீடு கிராமத்துல தானே இருக்கு, அந்த ஊருக்குள்ளதானே இருக்கு. அந்த ஊர்ல என்ன நடக்குது, அந்த ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க, அந்த சாதி கட்டமைப்பு, அவங்களோட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், திருமண முறைகள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? அந்த சாதிக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு சாதிக்கு ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு பண்பாடு இருக்கு இல்லையா, கலாச்சாரம் இருக்கு இல்லையா? அதுக்குள்ளதானே அவங்களும் வளர்க்கப்படுவாங்க. அப்படின்னு பொழுது தனியா நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. தனியா ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? தனியா பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். அதாவது அதான் சொல்றேன், அந்த சாதியோட, அந்த குடும்பத்தோட, அந்த சூழலோட சேர்ந்து வளர்றவங்க தான் பெண்களும். இன்னும் பார்க்கலன்னா நீங்க சொன்னதுதான், சிறு வட்டத்துக்குள்ளதான் பெண்கள் வாழ்றாங்க, அடக்கி வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பறந்தப்பட்ட ஒரு ஜனநாயக வெளி கிடையாது, சுதந்திரம் கிடையாது, பெரிய அளவுல போயிட்டு வரக்கான வாய்ப்பு இல்ல. அவங்களுக்கு சுயமா முடிவெடுக்கிற அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. ஆமா, சார்பு தன்மையிலேயே தான் பெண் வளர்க்கப்படுறா. அதுதான் மனு தர்மம் சொல்லுது இல்லையா? நீ ஒரு ஆணோட சார்ந்து இருக்க முடியும், கடைசி வரைக்கும் நீ வந்து ஒரு ஆணோட சார்தான் இருக்கணும். முதல்ல வந்து தந்தையோட, பின் மகனோடு, பின் முதல் தந்தையோடு, கணவனோடு, அடுத்து மகனோடு. அப்ப நீ சாகும் வரை ஏதோ ஒரு ஆணோட சார்ந்துதான் நீ வாழ்ந்தாவுன்றதுதான் மனு தர்மம் சொல்லுது, இந்து மத கோட்பாடு. இப்ப இப்படிதான் வந்து பெண்ணு வந்து வளர்க்கப்படுறா. உன்னால சுயமா வாழ முடியாது, நீ தனித்து வாழ முடியாது, உனக்கு அந்த திறமை கிடையாது, உன்னால வந்து வாழ முடியாதுன்னு சொல்லியதான் ஒரு இயலாமை, ஊனமுற்ற ஒரு, அதாவது ஊனப்படுத்துறது இருக்குல்ல, மனதை ஊனப்படுத்துறது, அவருடைய திறமையை ஊனப்படுத்துறது அப்படின்றதா திரும்ப அந்த ஆணாதிக்க சமூக கட்டமைப்பு உருவாக்குது. மீண்டும் மீண்டும் சிந்தனையை கட்டமைக்குது. அதை உடைச்சு இன்னைக்கு முதலாளித்துவ சமூக வளர்ச்சி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பெண்கள் வந்து பொருளாதார சுதந்திரம், ஒரு குறைந்தபட்ச அதிகாரம், வேலை வாய்ப்பு, கல்வி, தான் வந்து தன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்ற இடத்துக்கு வந்து பெண்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியில எப்படி இருக்கும்? ஒரு பிற்போக்கு பின்தங்கிய ஒரு சமூக அமைப்புல எப்படி இருக்க முடியும்? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இல்லையா? 6 மணிக்கு மேல வீட்டு விட்டு வெளியே போக கூடாது, அடுப்புது பெண்களுக்கு படிப்பதற்கு, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்கள்ல தான் வச்சுதான் இன்னைக்கு பெண்களை வந்து வளர்த்துருக்குறாங்க. அப்படின்னும் பொழுது அவ்வளவு எளிதில் வந்து அவங்க என்ன செய்ய முடியாது, அதுல இருந்து உடைச்சு ஒரு தனித்தன்மையை வந்து உருவாக்கிட முடியாது. விழிப்புணர்வு, கல்வி அப்படின்றது எந்த ரோலையும் பிளே பண்ணலையா இது வரைக்கும்? இல்ல, அதுதான் விழிப்புணர்வு, கல்வி, வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரி பெண்கள் ஓரளவுக்கு வந்து கிராமங்களை விட்டு, வீடை விட்டு வெளியேறி வந்து சுயமான ஒரு சூழலை உருவாக்கிக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு எதிர்த்து கேள்வி கேட்கறது, அந்த பிற்போக்குத்தனத்தை உடைக்கிறது, தான் வாழ்க்கை தான் தீர்மானிக்கிறேன், தனக்கு விருப்பம் எதுவோ அதை நான் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், பழைய மாதிரியான ஒரு அடிமைத்தன சிந்தனை இருக்குல்ல, ஒரு பெண்ணுனா இப்படிதான் ட்ரெஸ் போடணும், ஒரு பெண்ணுனா இப்படிதான் உடை உடுக்கணும், இந்த மாதிரிதான் வந்து நடந்துக்கணும், இப்படிதான் கட்டுப்பட்டு இருக்கணும்,
அந்த மாதிரியான கேள்வி கேட்கக்கூடாது, சமமா நீ உட்காரக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான பிற்போக்கு அடிமைத்தனத்துங்களை எதிர்த்து கேள்வி கேட்கற ஒரு விழிப்புணர்வு சூழல் இருக்குது இன்னைக்கு. அதனாலதான் பெண்கள் ஏராளமான வந்து படிக்க வராங்க. பெற்றோர்களும் இன்னைக்கு உணர்ந்து வந்து படிக்க வைக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் அவங்களுடைய பிடி இருக்குல்ல, ஒரு பெண்ணுடைய இன்னும் அவங்க வந்து தாண்டி வந்து சுதந்திரமா இயங்குறது அப்படின்ற ஒரு சூழல் வந்து நம்ம இந்திய சமூகத்துல, தமிழ் சமூகத்துல கிடையாது. அது ஐரோப்பிய நாடுகள்ல வந்து இருக்கலாம். அங்க அந்த மாதிரி சூழலே வேற, அங்க பண்பாடும் வேற, அவங்களோட வாழ்க்கை முறையும் வேற, எல்லாமே வந்து சுயமா தீர்மானிச்சு இயங்குற ஒரு சூழல் இருக்கும். இப்போ அந்த ஒரு ஜார்ஜ் ஃபிளாய்ட்னா ஒரு ஆப்ரோ அமெரிக்கன், அவரை வந்து கழுத்தை நெரிச்சு ஒரு வெள்ளை இன வெறி பிடிச்ச அதிகாரி வந்து கொலை பண்ணாரு. அப்படி இந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க ஒய்ஃப் வந்து அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்சவங்க கூட என்னால் இருக்க முடியாது, இவ்வளோ ஒரு கேவலமான மனுஷன் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. வேற நம்ம இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் இவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல என்னோட ஹஸ்பண்ட் அப்படி, இதெல்லாம் வந்து கலாச்சார ரீதியிலான தொடர்பு தான். கலாச்சார ரீதியில, விழிப்புணர்வின் அடிப்படையில, கல்வியின் அடிப்படையில மேலை நாடுகள்ல பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்காங்க, இங்க இல்ல அப்படின்னு இல்லைன்றதுதான். ஏன்னா இங்க சமூகமே பிற்போக்கு சமூகம். இங்க வந்து மீண்டும் மீண்டும் வந்து கல்யாணம் கலவன் புல்லானாலும் புருஷன் சொல்றதும், இல்ல வந்து நீ குடும்பத்துக்கு மகாலட்சுமின்றதும், குடும்பமான கௌரவம் எல்லாமே ஒன்னே சார்ந்துதான் இருக்குதுன்றதும், நீ வீட்டுக்கு வந்த மகாலட்சுமின்றதும், உன்னாலதான் அந்த வீட்டுக்கு விளக்கெறியணும்னு சொல்றதும் இல்லையா? இந்த கர்ப்பு எல்லாமே வந்து எல்லாமே ஒன்னே சார்ந்துதான். படியை தாண்டக்கூடாது, படியை தாண்டா நீ பத்தினி இல்ல. இப்போ சொல்றாங்க இல்லையா, படிதாண்டா பத்தினியா அப்படின்னு சொல்லி இல்லையா? அப்ப வந்து இன்னும் வந்து ஒழுக்க விதிகளை பிற்போக்குத்தனத்தை வந்து சொல்லி 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 திரும்ப வந்து இந்த சாதிய சடங்கு சம்பிரதாயங்கள், மதங்கள், வழிபாட்டு முறைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா மீண்டும் மீண்டும் பெண்ணை வந்து அடிமைப்படுத்துறது, அந்த பிற்போக்குத்தனத்தை வந்து வளர்த்து எடுக்கிறது அப்படின்றதான் இன்னும் வந்து இருக்குது. அப்படிதான் கட்டி காத்து வருது. குடும்ப அமைப்பே அப்படிதான் இருக்கு. இப்ப வந்து முதலாளித்துவ வளர்ச்சியினாலதான் ஓரளவுக்கு என்ன செய்யுது, குடும்ப லைட்டா வந்து தளர்வாகுது. கூட்டு குடும்பங்களா இருந்தது வந்து தளர்வாயிருக்கு. தனி இதெல்லாம் பெண்களை லிபரேட் பண்ணிருக்கு. ஆமா ஆமா, பெண்கள் வந்து நிறைய வந்து இப்ப வந்து குறைந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை சுவாசிக்க வச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப மோசமா தானே இருக்கும். முன்னெல்லாம் வந்து அம்மியில தான் அரைச்சி 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 வந்து சமையல் செய்யணும். இந்த மாதிரி இப்ப இல்லை இல்லையா, மிக்சி கிரைண்டர் வந்துருச்சு. ஆமா, இப்ப குறைந்த சமூக வளர்ச்சி போக்குல தான், சிந்தனை வளர்ச்சி போக்குல தான் பெண்களுடைய சிந்தனை வளர்ச்சியும் சரி, வாழ்க்கை முன்னேற்றமும் இருக்குது. இப்ப சமூக மாற்றத்தோட சேர்ந்துதான் பெண்களுடைய மாற்றமும் நகருது. இப்ப அதுக்கான போராட்டங்கள், இயக்கங்கள், விழிப்புணர்வுகள், அது தொடர ஒரு பிரச்சாரங்கள், அது அரசு முன்னெடுக்கணும், இயக்கங்களும் முன்னெடுக்கணும். அது ஒரு போராட்டம் தானே. பிற்போக்குத்தனத்துக்கும் முற்போக்குக்குமான ஒரு போராட்டம் தான் இது. இப்ப பிற்போக்குத்தனத்தை வந்து கெட்டி தட்டி போன அந்த பிற்போக்குத்தனத்தை உடைச்சி அதுல இருந்து மீண்டும் பெண்களை கொண்டு வரது தேவை இருக்குது. குடும்பத்தை வந்து ஜனநாயகப்படுத்த வேண்டியது இருக்குது. சமூகத்தை ஜனநாயகப்படுத்தி முன்னேற்றி கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. இதனுடைய வளர்ச்சியில தான் பரவலா ஏராளமான பெண்களும் வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க, சமூகத்துக்கு பங்களிப்பு செலுத்துவாங்க, சமூக போராட்டங்களை கலந்துப்பாங்க, ஒரு ஆளுமை மிக்க நபர்களா வந்து வெளியில் வருவாங்க. தான் செய்யறது தப்பு, தன்னோட புருஷன் வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டா அதை நம்ம ஆதரிக்கணும், அது தப்பு ஆதரிக்க கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறது எங்க வரும் அப்படின்னா, அந்த அறிவியல் பார்வை, அறிவியல் விழிப்புணர்வு, அரசியல் பார்வை வரும்பொழுது தானே இல்லையா? இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி உணரும் பொழுது தானே அது செய்வாங்க. அது வந்து ஒரு வளர்ந்த சமூகம். அவங்க சிந்தனையா வளர்ந்துருக்காங்க, வாழ்க்கை முறையில் வளர்ந்துருக்காங்க. அப்போ சுயமா முடிவெடுக்கிற ஒரு சூழலும் அங்க இருக்கு. அந்த பெண்ணுக்கு இண்டிபெண்டா வாழ்றதுக்கான சூழல் இருக்கு, முடிவெடுக்கிறதுக்கான சூழல் இருக்கு. அந்த சூழல் இருக்கிறனாலதான் அவங்க தூக்கி போட்டு எளிமையா போக முடியுது இல்லையா? ஆனா இங்க நம்ம பிற்போக்குத்தனமான ஆமாமா இல்லையா, இங்க இன்னும் காதலிக்கே தடையா இருக்கு, காதலுக்கும் தடையா இருக்கு, தான் ஒருத்தனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கும் தடையா இருக்குது. அதையும் தாண்டி வாழ்றதுக்கும் சவாலா தானே இருக்கு சூழல். சமூகம் விடுறதுல இல்ல, எவ்வளவு நெருக்கடி கொடுத்து பாதிப்புக்கு உள்ளாக்கணுமோ அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க சமூகத்தை. அப்ப இங்க இன்னும் சமூகம் வந்து பின்தங்கி இருக்கிறதுனால ஒரு டாக்குமெண்ட்ரி நான் ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து என்ன அப்படின்னா, ஒரு பெண், அந்த பெண் வந்து பட்டியல் சமூகம், அதை அவருக்கு திருமணம் பண்ண ஆண் வந்து ஒரு ஓபிசி சமூகம். அவர் அதுல என்னன்னா கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணப்போ அப்புறம் வீட்டுல கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டு வந்து நைட் வந்து அவங்க அப்பா கொலை பண்றாரு, அந்த பையனை வெட்டி கொலை பண்ணிடுறாரு. அந்த பொண்ணுக்கும் ஒரு வெட்டு விழுந்துருச்சு. அப்புறம் அப்ப வந்து அவங்க அம்மா தடுக்கிறாங்க, பையனோட பாட்டி போய் தடுக்கிறாங்க, அந்த பாட்டியையும் கொலை பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டு உள்ள போயிடு. இப்படி ஏதாவது கேஸ் நீங்க பாத்துருக்கீங்களா? லைக் பெண்கள் வந்து அதை தடுக்கிற. ஆமா ஆமா, கடலூர்ல நடந்தது அது 2017-18 போல நினைக்கிறேன். ரமணின்ற ஒரு பேர் கொண்ட ஒரு பெண்ணு, அவங்க பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞரை காதலிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்குள்ள வந்து பெரிய சண்டை நடக்குது. இந்த பொண்ணு தன்னோட காதலை வந்து வீட்டுல சொல்லிட்டாங்க. சொன்ன பின்னாடி என்ன ஆகுதுன்னா, அவரோட தாத்தா தான் முதல்ல வந்து அந்த பொண்ணை வெட்ட வராரு. ரொம்ப வெறி கொண்டு வெறித்தனமா, தாத்தா வெறி கொண்டு ரொம்ப வெறித்த, அப்பாவும் போட பக்கத்துல இருக்காரு, அம்மா பாட்டி அம்மா எல்லாருமே வீட்டுக்குள்ள நடக்குது சண்டை.
நீ எப்படி வந்து இப்படி காதலிக்கலாம், நீ எப்படி எப்படி லவ் பண்ணலாம், நம்ம இதே தான் குடும்ப கௌரவம் சாதி கௌரவம் எப்படி நீ வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டே அவமானப்படுத்திட்டே தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா, இப்படியெல்லாம் பேசி என்ன செய்றாங்கன்னா வேறு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குது வீட்டுக்குள்ள. நடக்கும் பொழுது என்ன செய்யுது, அந்த பொண்ணு திரும்ப திரும்ப சொல்றாங்க, இல்ல நான் வந்து அவனதான் திரும்ப பண்ணிப்பேன், அவனதான் காதலிப்பேன், அவங்க கூட தான் வாழுவேன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்ப இது சொல்ல சொல்ல என்ன ஆகுது, ஆத்திரம் வந்து அதிகமாகுது ஆகுது. அவங்க தாத்தா என்ன செய்யறாருன்னா டக்குன்னு வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு அருவாளை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுடைய முடியை பிடிச்சு ஒரே தலையை வெட்டிடுறாரு. கொடூரமான கொலை. இவ்வளவு மோசமான கொலை வந்து பெண்ணு தன்னோட தாத்தாவே வந்து கொடூரமா கொள்றாங்க. அந்த நேரத்துல என்ன செய்றாங்கன்னா, அவங்க தாத்தா வந்து அந்த அருவாளை எடுத்துட்டு வராரு இல்லைங்களா வெட்டுறதுக்கு, ஓடி போய் வந்து அவட அம்மா தடுக்கிறா. அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் தடுக்கிறாங்க, பண்ணிராதா, எதுவும் செஞ்சிடாத அவ ஏதோ சின்ன பிள்ளை கோவத்துல ஏதோ பண்றாங்க, அவ எது பண்ணிராத சொல்லிட்டு போய் தடுக்கிறாங்க, இழுக்கிறாங்க, அந்த கத்தியை புடுங்குறாங்க, எல்லாரையும் தூக்கி தள்ளி விட்டுட்டு ஒரே கொடூரமா போய் வந்து என்ன செய்றான்னா தலையை வெட்டிடுறான். ஒரே வெட்டி அந்த தலையை தூக்கிட்டு போய் காவல் நிலையத்துல சரண்டர் ஆனார் அவங்க தாத்தா. இது வந்து இப்ப ஒரு 2015-16 நடந்த சம்பவம் தான், அண்மையில் நடந்தது தான். ரொம்ப கொடூரமான ஒரு கொலை தான், ஆணவ கொலை. ஆனா பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் வந்து வெளியில செய்தி பெருசா ஆகவும் இல்லை, பேசப்படவும் இல்லை. ஏன்னா அது குடும்ப கௌரவத்துக்காக தானே செஞ்சாரு. அவங்க அம்மா தடுத்தாங்க. அந்த இடத்துல அந்த பெண்ணோட ரோல் இருக்குல்ல, அந்த பெண் வந்து அவங்க தடுக்கிறாங்க. அப்போ நீங்க நம்ம எவ்வளவு பேசுறது என்ன புரிஞ்சது அப்படின்னா, குடும்பம் அந்த சூழலு அவங்க எப்படி வளர்றாங்க அது ஒண்ணு. என்னன்னா இப்போ ஒருவேளை அந்த வீட்டுல இருக்கிற ஆண் வந்து இல்ல பரவாயில்ல லவ் மேரேஜ் பண்றாங்க நம்ம ஒத்துக்கலாம்னு சொன்னா அந்த பெண்கள் வந்து ஒத்துப்பாங்க. ஆமா அதான் சொல்றேன், அவங்க சார்ந்துதானே வாழ்றாங்க. அந்த இடத்துல ஒரு ஆண் ஆணோ கூட பிறந்த மச்சனை மாமியா எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அவங்களே என்ன செய்வாங்கன்னா சரி ஏத்துக்கலாம், சிக்கல் இல்லைன்னு சொல்லிட்டா அவங்க ஆமா. ஒரு குடும்பத்தை தாண்டி அந்த குடும்பத்தோட தலைவன் சொல்லக்கூடிய ஆணை தாண்டி ஒரு பெண்ணு தனியா துணிச்சல் முடிவெடுத்து அவங்க அங்கீகரிக்கப்பட்டதா தன்மையில செய்ய முடியாது, மறைமுகமா செய்வாங்க. நிறைய காதலுக்கு வந்து அந்த குடும்ப பெண் அதாவது தாயே வந்து துணையா இருந்து மறைமுகமா அனுப்பி விடுவாங்க. திருமணம் பண்றதுக்கு வந்து இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு நிறைய ஜோடிகள்ல அம்மா தான் சப்போர்ட் இருப்பாங்க. அப்பா வரமாட்டாரு கௌரவத்துக்காக, அண்ணன் தம்பி வரமாட்டாங்க, குடும்ப உறவுகள் யாரும் வரமாட்டாங்க, அவங்க அதே மானத்தோட வாழுவாங்க. ஆனா தன்னோட பிள்ளை என்னதான் இருந்தாலும் கெட்டு போனாலும் நம்மளோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் திரும்ப வந்து பார்த்து அவங்கள வந்து பராமரிக்கிறது, அவங்களுக்கு ஏதோ உதவி செய்யறது, இது எல்லாமே செய்யறது வந்து பெண்கள் தான். இந்த மாதிரி இந்த சின்ன ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை மட்டும் வந்து விடுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் செய்வாங்க சண்டை போட்டு. என்னதான் இருந்தாலும் பிள்ளை அப்படியே வீணா போயிருதுல, விட்டுறக்கூடாது இல்லை, நம்ம பிள்ளை தானே, ஏதோ நடந்துச்சு தப்பு பண்ணிடுச்சு தெரியாம பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து மறைமுகமா நிறைய நடக்கும். அதாவது அங்கீகரிச்சு குடும்பமே நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. இதுதான் அந்த ஆணாதிக்கு எப்படி இயங்குதுன்றதுக்கு காரணம் முக்கியமானது. எவ்வளவு நுணுக்கமா இயங்குது அப்படின்னா, அந்த ஆண் அங்கீகரிச்சு அவங்க போன்னு சொல்லி போகிறது மாதிரி இருக்காது. அது அந்த குடும்பம் அங்கீகரிச்சு நீ போய் பார்த்துட்டு வா பேசிட்டு வா அப்படி வந்து இருக்காது. இவங்களே வந்து மறைமுகமா நான் அங்க போயிட்டு வரேன் இங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்ப பின்னாடி வந்து அந்த விஷயம் அரசியல் கோர்ஸ்ல தெரிஞ்சு அந்த ஆண் வந்து என்ன செய்வார், கேட்பாரு, சண்டை போடுவாரு, திட்டுவாரு, போக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பாரு. அப்ப அந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அந்த பெண்ணு. அது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குடும்பம் வந்து சரி ஓகேன்னு ஏத்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியா போவாங்க. அது எப்பன்னா அந்த ஆணும் பெண்ணும் நல்லா வாழும் பொழுது, அவங்க வசதியா நல்ல ஒரு சூழலோட வாழும் பொழுது, சரி பழைய பொண்ணு நல்லா தானே வாழுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி ஏதோ ஒன்று வாழ்ந்துக்க மாட்டா, வீட்டுக்கு வரக்கூடாது, நம்ம கூட வந்து எந்த ஒரு தொடர்புக்கு வரக்கூடாது, அவங்கள அவ்வளோதான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம், அவங்க வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர, இப்போ நிறைய காதல் திருமணங்களுக்கு பின்புலத்துல வந்து ஆதரவாகவும் அவங்க உறுதுணையாவும் இருக்கிறது வந்து நிறைய அந்த குடும்பத்துல இருக்கிற தாய்மார்கள் தான். அதான் சொல்றேன், குடும்ப ஆண் தான் தீர்மானிக்கிறான் அந்த பெண் எங்க போகணும் எங்க போக கூடாது, யாரோட வந்து தொடர்பு வச்சுக்கணும் யாரு கூட தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்ற அந்த தீர்மானிக்கிற எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லையை தீர்மானிக்கிறது வந்து ஆண்கள் தான். அதாவது குடும்பம் வச்சுக்கோங்களேன், குடும்ப அமைப்பு தான் தீர்மானிக்குது. சரி, இப்போ கிராமத்துல இருக்கிற பெண்கள் அந்த ஊரு அப்படின்னா நம்ம நிறைய பேசுறோம். நீ என்ன மாதிரி நிகழ்ச்சிலாம் நிறைய ஆன்டிஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் இங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மாநகரங்கள்ல இருக்கக்கூடியவங்க தான், அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, ஒர்க்கிங் விமனா இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் இருக்காங்க. இவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னா, இவங்களுக்கும் அந்த சாதிய உணர்வு இருக்கு. இவ்வளோ ஊர்ல இருந்து வந்துட்டாங்க பிரிஞ்சு, இப்போ சிட்டில வாழ்றாங்க, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, நிறைய எந்த ஜாதி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது பெருசா, நிறைய பேர் கூட புழங்குறாங்க ஒரு நாளைக்கு, ஸ்கூல்ஸ் நிறைய ஒர்க் ஸ்பேஸ்க்கு போறாங்க, இப்படி நிறைய இடத்துல பழகுறாங்க. பட் அப்படி இருந்தும் அந்த பெண்களுக்குள்ளேயும் உணர்வுலாம் இருக்கு. அதெல்லாம் நகரன்றது உருவானது எந்த காலகட்டம், எத்தனை ஆண்டுகள், 1990களுக்கு பின்னாடி தானே நகர வளர்ச்சி இல்லையா, 30 ஆண்டுகள் தானே நகர வளர்ச்சி நகரமயமாக்கன்றதே இல்லையா. ஆனா 3000 ஆண்டுகளாக என்ன
ஊறி ஊறி அதிலே வளர்ந்து அதிலே வந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய சிந்தனை, பழக்க வழக்கங்கள், பண்பாடுகளே 30 ஆண்டுகள் எப்படி மாறும்? அவ்வளவு சீக்கிரம் தலைகீழ மாறாது. மாறும், அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கோம். அப்ப நீங்க இப்ப அதே கிராமத்துல இருந்து நகரத்துல இருந்து வாழ்றவங்க, கிராமத்துல இருக்கும்போது அவங்க பாக்குற சாதி அந்த அளவுக்கு உணர்வு நகரத்துல வாழும்போது அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. இங்க கம்மியா தான், குறைவா தான் இருக்கும். நகர கட்டமைப்பு அப்படி இல்லையா? அங்க வந்து நீ என்ன ஊரு, எந்த வகுப்பு, என்ன அவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்டுதான் வந்து முதல்ல தொடங்கி அதுக்கு அடுத்துதான் வந்து அவங்க பின்புலத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாமே முயற்சி பண்ணுவாங்க. நகரத்துல அப்படி இல்லை இல்லையா? இங்க வந்து குடித்தனம், அதாவது வீடு வாடகைக்கு வந்தா கூட நீங்க வந்து வாடகை விட்டுதான் ஆகணும், இருந்தா ஆகணும், அருகில வசிச்சுதான் ஆகணும். பெருசா கண்டுபிடிக்க முடியாது, உடனே பெருசா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த நகர வாழ்க்கையா, அதாவது இவங்க வேலை செஞ்சாகணும், வாழ்றதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். அப்ப வந்து அதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு சூழல் இருக்குமே தவிர, இங்க வந்து இங்க வந்து ஊர் சரி கிடையாதுல்ல. இங்க அதாவது சிட்டிக்குள்ள, நகரத்துக்குள்ள ஊர் சரின்ற சிஸ்டம் கிடையாது. நீங்க அங்க வந்து ஊர் சரி தனியா இருக்கும், ஊர் சரி தனியா இருக்கும், இங்க தனியா இருக்காது. 30 வருஷம் அவங்க எதுவுமே மாத்தல அப்படின்றதுதான் வருத்தமா இருக்கு. அதுதான் 30 வருடங்கள் வந்து மாத்தாமலே இல்ல, மாறி இருக்குது. குறைந்தபட்ச ரொம்ப குறைவான வளர்ச்சி மாற்றம் இருக்குது. அது வந்து இன்னும் அதிக தீவிரமான ஒரு அடிப்படையில. ஏன் நான் இந்த கேள்வி சொன்னா, ஒரு ஆண்கள் குடும்பம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொன்னீங்களா? இப்ப இவங்க எல்லாம் மோஸ்டா ஒர்க்கிங் உமனா இருக்காங்க, கொஞ்சம் இண்டிபெண்டா, மத்த டெசிஷன்ஸ் எல்லாம் இவங்களால எடுக்க முடியும். வேற ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, இப்ப பையனோட லைஃப் வந்து பையன் ஃபாரின் போறான் அப்படின்னு சொன்னா ஓகே போகட்டும், இல்ல இங்க அவர் கணவர் வந்து இங்கதான் இங்க ஒரு ஓரளவுக்கு வாய்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் சார்பில் இருந்து அவங்களும் அப்படிதான் இருக்காங்களே அப்படின்றதுனால கேட்க, சுயமா முடிவெடுக்கக்கூடியவர்களுமே அந்த மாதிரி ஸ்பேஸ் அது ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. படித்த பெண்கள்ல சில பேரு, ஒரு மாதிரி ஒரு விழிப்புணர்வு பெற்ற பெண்கள், எலைட் செக்ஷன்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இருப்பாங்க, ரொம்ப கம்மி தான் செக்ஷன். நீங்க இப்ப பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கவங்களும் சாதியை பிடிச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா, நீங்க தனித்தனியா ஆணு பெண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க முடியாது. அவங்க என்ன பின்னணியில வளர்றாங்க, என்ன சிந்தனையோட வளர்றாங்க, எந்த சூழல்ல வளர்றாங்கன்றத அவங்களுக்கு தீர்மானிக்கிறதே தவிர, அவங்கள மாத்திக்கணும்னு நினைக்காதவங்க மாறவே மாட்டாங்க. அவ்வளவுதான். தனி மனிதர்கள் தன்னோட அவங்க ஏத்துக்கிற, அவங்க கத்துக்கொள்ளுகிற கொள்கையில இருந்து, சிந்தனையில இருந்து, அறிவியல் பார்வையில இருந்து, அதுல இருந்துதான் வந்து மனிதரோட சிந்தனை மாறுதே தவிர, தனித்து வந்து நீங்க வந்து ஒரு மாற்றம்ன்றது சமூகத்தோட சேர்ந்து நடக்கிறது தான். அப்ப அவங்க வந்து எதை சொல்றல, நீங்க இந்தியா தமிழ் சமூகத்துல வந்து கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வரக்கூடியவங்ககிட்டே மாற்றம் வரலையே நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு அமெரிக்கா கொண்டு போயிருக்கிறாங்க சாதிய இல்லையா? அங்க சங்கம் கட்டுறாங்க, சாதி சங்கம். இன்னைக்கு அமெரிக்க அரசு வந்து சட்டம் இயற்றாங்க பார்லிமெண்ட்ல. இங்க வந்து சாதியை சொல்லி யாரும் வந்து பாகுபாடு கடைபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா வந்து சட்டம் இயற்றாங்க வச்சுக்கோங்களேன். அப்ப சாதி வந்து அவ்வளோ சாதாரண இல்ல, அது கடவுளோட சேர்ந்ததுதானே அது இல்லையா? சாதி, மதம், அந்த பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் இதோட சேர்ந்துதான் அது. அப்ப வந்து இந்த மனிதர் வந்து இந்திய சமூகத்துல இருந்து யாரு எங்க போனாலும் உலக நாடுகளுக்கு அங்க வந்து அவங்க சாதியையும் அவங்களோட கடவுளையும் அவங்களோட மத பண்பாடு வழக்கங்களையும் கொண்டு போறாங்கன்றதான் இப்ப நடந்துட்டு இருக்கிற மைக்ரேஷன்ல நம்ம பாக்குற ஒரு விஷயம் முக்கியமானது. இப்ப அவ்வளவு சீக்கிரமா வந்து மாற்றத்தைன்றதை நம்ம வந்து செஞ்சிட முடியாது. அதுக்கு இன்னும் பெரிய போராட்டங்கள் வந்து இங்க தேவைப்படுது. முதலாளித்துவ வளர்ச்சி இன்னும் தீவிரமா நடக்கணும். அது வந்து என்ன நடக்குதுன்னா, முதலாளித்துவ வளர்ச்சி நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்ப நகர்மயமாக்கல், நவீன உலகத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறோம். ஆனா அது எப்படி இருக்கு அப்படின்னா, பொருளாதார ரீதியில மாற்றங்கள் தான் உருவாகுது தவிர, மனிதர்களுடைய வாழ்க்கை முறை, சிந்தனை முறை, பண்பாடு, குடும்ப அமைப்பு, ஆண் பெண் உறவு முறைகளை, அகமண முறையில இதுல வந்து அது மாற்றத்தை கொண்டு வரல. முதலாளித்துவ வளர்ச்சி கூட இந்த ஃபியூடல் சிஸ்டத்தை அப்படியேதான் வச்சிருக்குது. அதுல எந்த டிஸ்டர்பையும் பண்ணல அது. ஆமா, லாபத்தை ஈட்டுறது எது? உற்பத்தி, லேபர், சீப் லேபர் சிஸ்டம். இந்த மாதிரி வந்து நகரத்துக்கு ஆட்கள் தேவை, அதுக்கு கிராமங்களுக்கு நகரத்துக்கு ஆட்களை வர வைக்கிறது, தொழிற்சாலை கட்டுறது, இந்த மாதிரியான வந்து பொருளாதார உற்பத்தி சார்ந்த மாற்றங்களை மட்டும் தான் கொண்டு வராங்க. இப்ப விவசாயத்துக்கு வந்து நிறைய கதிர் அறுக்கிற மிஷின் எல்லாம் வந்திருக்குது, ரோபோட்ஸ் கொண்டு வராங்க. இதெல்லாம் உற்பத்தி சார்ந்து லாப நோக்கோட முதலாளிகள் வந்து முதலாளித்துவம் கொண்டு வரக்கூடிய வளர்ச்சி மாற்றங்கள். ஆனா இது மட்டும் இல்லல்ல, மனிதனுடைய வாழ்க்கையை மாத்தணும்ல, அவரோட பண்பாடை மாத்தணும்ல, அந்த ஃபியூடல் கல்ச்சரை மாத்தணும்ல இல்லையா? பழக்க வழக்கங்களை உடைக்கணும். இன்னைக்கு வருங்க நவீன வளர்ந்து ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆன்மீகத்தை வந்து நோக்கி போயிட்டு இருக்கிறது தான் அதிகமா இருக்கு இல்லையா? என்னதான் மருத்துவர் வந்து அறிவியல படிச்சிருந்தாலும் கடவுளை கும்பிட்டு தானே ஆபரேஷன் பண்றாரு இல்லையா? அந்த மாதிரி தானே இன்னைக்கு உலகம் இருக்கு. அப்ப இதை மாத்திரத்தோட நோக்கிதான் பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய மாற்றமும் நடக்கும் அப்படின்றதுதான். இப்ப சாதிக்கும் மதத்துக்கும் வந்து பெண் ஆண் தனி கிடையாது, எல்லாம் ஒரே இதுதான் பார்க்க முடியும். நீங்க கூடுதலா அவங்களுக்கான தனிப்பட்டதே ஏற்பட்ட பாதிப்புல இருந்து அவங்க ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறது தான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா வந்து அடித்தட்டு உழைக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா? அடித்தட்டு உழைக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா சுதந்திரமோ ஓரளவுக்கு சுயமோ ஒரு பொருளாதார சூழலும் வந்து தீர்மானிக்கிற ஒரு ஸ்பேஸும் வந்து எங்க இருக்குன்னா அந்த பெண்களுக்கு இருக்கும்.
அது திருமணத்தை தீர்மானிக்கிறது இருந்தாலும் சரி, குடும்ப வளத்தை நான் நிர்வகிக்கிறதா சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எல்லாத்துலயுமே அது ஏன்னா வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு ஆமா இருப்பாங்க. அவங்க உழைப்பாளிகளா இருப்பாங்க. அங்க வந்து ரொம்ப இறுக்கமான ஒரு சிஸ்டம் இருக்காது. ரொம்ப லிபரலான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும். எல்லாமே ஒண்ணாதான் இருக்கும் அங்க. நடுத்தர வர்க்கம்னு சொல்லி இப்ப வளர்ந்து வராங்க தெரியுங்களா? இந்த ஆணவ கொலைகள் அதிகமா நடக்கிறதுக்கும், குடும்ப அமைப்பு வந்து இன்னும் இருக்கப்படணும், இன்னும் வந்து கட்டி காக்கணும்னு சொல்லி நினைக்கிறது யாரு அப்படின்னா, இந்த வளர்ந்து வரக்கூடிய புதிய நடுத்தர வர்க்கங்கள் தான். இவங்க தான் இன்னைக்கு டேஞ்சரா இருக்காங்க, பாதிப்பாவும் இருக்கிறாங்க. இந்த சென்னை நகரம் கூட இவ்வளவு வளர்ந்த ஒரு நகரமா இருந்தாலும், ஏன் இங்க திரும்ப பிற்போக்குத்தனமோ சாதிய உணர்வுகளோ மேலோங்குது அப்படின்னா, இதுக்கு இந்த புதுசா வளர்ந்து வரக்கூடிய இந்த நகர நடுத்தர வர்க்கத்தோடைய சிந்தனை தான். இவங்களுடைய செல்வாக்குல தான் இப்படி ஒரு மாற்றம் வந்து நடந்துட்டு இருக்கு. சொல்லுது. இப்போ நீங்க பேசுனது வந்து எனக்கு முழுமையா புரிஞ்சது. பெண்கள் வந்து ஒரு முக்கியமான விக்டம். அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இந்த ஆணாதிக்க சமூகம் அப்படின்றது தெளிவா புரிஞ்சது. இறுதியா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பொலிட்டிக்கலி அவேரா இருக்கக்கூடிய இந்த இந்த நீங்க சொன்ன இந்த அடக்குமுறை எல்லாத்தையும் உடைத்த பெண், இப்ப நிறைய வியூவர்ஸ் வந்து பெண்கள் வந்து இதை பார்க்கக்கூடும். அதனால நீங்க என்ன சாதிச்சீங்க, என்ன அச்சீவ் பண்ணீங்க? ஏன் அவங்க வந்து இதெல்லாம் கேள்வி கேட்கணும்? ஏன் இந்த குடும்பம்ன்றது ரொம்ப பாதுகாப்பான, இப்ப நான் உள்ளே இருந்துக்கிறேன் ஜாலியா, நான் எதுக்கு இதெல்லாம் கேட்டு சண்டை போட்டு நான் ஏன் வெளியே வரணும், வந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா? இல்ல அதுதான் இந்த சமூகம் என்ன கட்டமைக்குதுன்னா, ஒரு பெண்ணுன்னா வந்து குடும்பத்தை பாத்துக்கணும், குழந்தைகளை பாத்துக்கணும், குடும்பத்தை எல்லாத்தையும் பராமரிச்சு அவங்க வந்து அவங்களுடைய எதிர்காலமே அதுதான் அப்படின்னு சொல்லி முடக்கி வச்சு ஒரு சிஸ்டத்துக்குள்ள முடக்கி வைக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பெண்ணு வந்து குடும்ப அமைப்பையும் தாண்டி அவங்க வந்து சமூகத்துக்கு பங்களிப்பு செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப வந்து சமூகத்துக்கு பங்களிப்பு செலுத்த வரணும், சமூகத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், ஆணுக்கு நிகரான ஒரு செயலை வந்து பெண்ணும் செய்யணும். இந்த சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறதுல பெண்கள் முக்கியமான பங்களிப்பு செலுத்தணும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம மீண்டும் குடும்பத்துக்குள்ளேயே சிக்குண்டு அப்படி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஜாலியா இருக்கேன் அந்த ஜாலியெல்லாம் யாருமே இருக்க முடியாது. எனக்கு வந்து இந்த பசங்க, என்னோட பசங்க சாப்பிடறத பார்த்தா எனக்கு சந்தோஷம், பசங்க வளர்றத பார்த்தா சந்தோஷம். இல்ல அவங்களுக்கு பிடிச்சதா எனக்கு பிடிச்சது. அது ஒரு சின்ன உலகம். அந்த சின்ன உலகத்திலேயே தான் அவங்க வச்சு வளர்த்திருக்காங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு அது ஒரு பெருசா தெரியுது. ஆனா இதை விட இன்னும் பெரிய ஒரு உலகம், பொண்ணுலகம், இதோட ஒரு சுதந்திரம், இதோட சுதந்திர காட்டு சுவாய்க்கிறதுக்கான ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்காக நீங்க உலகத்தை வந்து நீங்க பாருங்கன்னு சொல்லி நீங்க காட்டுட்டோம்னா அவங்க அதை வந்து தூக்கி விட்டுருவாங்க ஈஸியா. அந்த இடம் வந்து இன்னும் வரல இங்க. அதுக்கான சண்டை தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அப்ப வந்து பெண்கள் வந்து குடும்பத்தையும் தாண்டி சமூகத்துக்கு வரணும், சமூக பங்களிப்பு செலுத்தணும், ஆணுக்கு நிகரான ஒரு வளர்ச்சியை வந்து பெண்கள் கொடுக்கணும், முன்னேற்றம் கொண்டு வரணும், பிற்போக்குத்தனங்களை அடிச்சு நொறுக்கணும் அப்படின்ற ஒரு தேவையில இருந்து நான் வந்து சமூகத்துக்கு எதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக நான் குடும்பங்கள்ல இருந்து வெளியில வந்து செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் நான் வந்தேன். அப்ப அது மாதிரி எல்லா பெண்களும் குடும்பம், குழந்தை, கணவன் அப்படின்னு சொல்லி மட்டும் சுருங்கி தன்னோட வாழ்க்கையோட எல்லையை வந்து சுருக்கிக்காம அதை உடைச்சி ஒரு பரதப்பட்ட அந்த விரிவான ஒரு உலகத்துல அவங்களுக்கான சுதந்திரத்தை, அவங்களுக்கான விருப்பங்களை, சமூக பங்களிப்பை வந்து செலுத்தணும் அப்படின்றதுக்கு செலுத்தணும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். பாத்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். இப்ப இதெல்லாம் முடியும் பட்சத்துலதான், அவங்க சுயமாக சிந்திக்கும் பட்சத்துல, அவர்கள் இதெல்லாம் உடைக்கும் பட்சத்துலதான் பெண்கள் கிட்ட இருக்க சாதியம் போகும், குறிப்பா சாதியமே போகும் அப்படின்றத. அதாவது இளம் பெண்களா இருக்கும் பொழுது காதல் திருமணங்கள் சொல்லி வரும் பொழுது இளம் பெண்கள் வந்து செய்யற சாதனைன்றது அங்க ஒரு புது விதமா இருக்கும். அதாவது சாதி உடைக்கிறது, நான் அவனதான் திருமணம் பண்ணிப்பேன், அவனதான் காதலிப்பேன், தெரிஞ்சலாம் பண்றதுல காதல் அவ்வளவுதான். காதலிக்கிறாங்க, பார்த்தோடனே பிடிக்குது, அதனால லவ் பண்றாங்க. அதுல வந்து பிரச்சனை வரும், பெரிய வெட்டு குத்தலாம் நடக்கணும், அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. காதலர்களுக்கு யாருக்கும் தெரியாது. அது வரும்பொழுதுதான் அவங்க பயங்கரமா பயப்படுறாங்க, எதிர்கொள்ள முடியாம சிக்கலை சந்திக்கிறாங்க. ஆனா காதலிக்கிறது தோணுது இல்ல, ஆனா அது ஒரு சுதந்திரமான சிந்தனை தானே. அதுக்கு துணியறாங்க இல்லையா? அதுக்கு அடுத்து வந்து சாதி தெரிஞ்ச பின்னாடியும் துணிஞ்சு இல்ல, எனக்கு சாதி முக்கியம் இல்ல, நான் வந்து உன்னைதான் கல்யாணம் பண்ணி வாழவேன்னு சொல்லி துணியறாங்க இல்லையா? அந்த இடத்துல ஒரு சாதி எதிர்ப்பு வேலையை வந்து அவங்க செய்யறாங்கல்ல, அந்த பணியை செய்யறாங்கல்ல இளம் பெண்கள். ஆனா அதே பெண்கள் தான் குடும்ப அமைப்புன்னு சொல்லி வந்த பின்னாடி தலைகீழ வந்து அந்த சிஸ்டத்தை காப்பவளா என்ன பாதுகாப்பலா வந்து மாத்தப்படுறாங்க. அதனாலதான் வந்து அவங்க சார்புத்தன்மையிலே வளர்றதுனால, இன்னும் ஒரு சுதந்திர சூழலுக்கு வந்து வளராதனாலதான் ஜார்ஜ் பிளாய்ட்ஸ் மனைவி எப்படி தூக்கி போட்டாங்களோ அது மாதிரியான ஒரு சூழல் வந்து இங்க பெண்கள் இன்னும் வளர்ச்சி நோக்கி வளரணும், வளர்ச்சியை நோக்கி நகர்த்தணும் அப்படின்றதுதான் கட்சியும் சரி, அரசாங்கமும் சமூக இயக்கங்களும் செய்யக்கூடிய முக்கியமான பணி. அதை நம்ம செய்வோம். ரொம்ப நன்றி தோழர், ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். பார்த்து என்ன சொல்லலாம் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய கருத்து. ஓகே, நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.